தெரியாத விடயங்கள் மீதும் தெரிந்த விடயங்களின் தெரியாத பக்கங்கள் மீதும் ஆழ்ந்த அவதானத்தை செலுத்துகின்ற பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அறிவார்ந்த ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியும் ஒரு முக்கியமான விடயப்பொருள் குறித்து பேச இருக்கின்றது. என்ன பேசப் போகின்றோம் என்பதை தெரிவிப்பதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சி யாருக்குரியது என்பதை சொல்லியாக வேண்டும். வழக்கமாக அறிவார்ந்த ரசிகர்களுக்கான நிகழ்ச்சி என்பதை நாங்கள் ஏற்கனவே அறிய தந்திருக்கின்றோம். இருந்தபோதும் கூட இன்றைய நிகழ்ச்சி ஒரு பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகின்றது. குறிப்பாக வாழ்க்கையிலே நாம் பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்று இருப்பவர்கள், அல்லது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லை, ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதான கருத்துக்களை உடையவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமையாது என்பதை நான் தெரியப்படுத்துகின்றேன். இன்றைய நிகழ்ச்சி வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். வாழ்விலே ஒவ்வொரு நாளும் எமக்கு ஒரு முன்னேற்றமாக அமைய வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை அடைவதற்கான ஒரு முயற்சியிலே ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு செயல் எமக்கு ஒரு தூண்டுதலாக அமைந்துவிடக்கூடாதா என்பதான இயக்கத்தோடு இருப்பவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதான வேட்கையோடு இருப்பவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியை நாம் கருதலாம். பொதுவாக மே மாதம் 1ஆம் தேதி என்றால் உலக தொழிலாளர்கள் தினம் எல்லோருமே கொண்டாடி இருப்போம். தொழிலாளர்களினுடைய உரிமைகள் குறித்து பேசியிருப்போம். தொழிலாளர்களினுடைய பெருமைகள் குறித்தெல்லாம் நாம் பேசியிருப்போம். இந்த உரிமைகள் பெருமைகள் குறித்தெல்லாம் நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. பரவலாக நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சி வாயிலாக பேசியிருக்கின்றோம். இன்னும் ஒரு கோணத்திலே இந்த தொழிலாளர்கள் குறித்து சிந்தித்தால் என்ன என்பதான ஒரு சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் இன்றைய பள்ளிக்கூடம். பொதுவாக தொழிலாளர்கள் முதலாளிகள், இரவு பகல், வானம் பூமி, மேடு பள்ளம் என்று இருப்பதைப் போல ஏழை பணக்காரன், தொழிலாளன் முதலாளி என்பதான ஒரு வர்க்க பேதம் என்பது உலகத்தினுடைய நியதி என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டிருப்போம். இருந்தபோதும் கூட தொழிலாளி தொழிலாளியாகத்தான் இருக்க வேண்டுமா, முதலாளி முதலாளியாகத்தான் இருக்க வேண்டுமா, ஏன் தொழிலாளி முதலாளியாக முடியாதா என்பதான ஒரு கேள்வி அங்கே முக்கியமாக தெரிகிறது. உலகிலே முதலாளியாக இருப்பவன், பணக்காரனாக இருப்பவன் எல்லோருமே முதலாளியாக பிறந்தவனோ பணக்காரனாக பிறந்தவனா என்பதான ஒரு நியாயமான கேள்விக்கு பின்னே நாம் சென்று பார்க்கின்ற போது உலகில் வெற்றி அடைந்த பலர் ஒரு தொழிலாளியாக இருந்து முதலாளியானவர்கள், ஏழையாக வறுமையில் உழன்று கொண்டிருந்தவர்கள் பணக்காரனானவர்கள் என்பதான ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகில் சாதனை பட்டியலை நாங்கள் சரியாக தயார்படுத்துவோமாக இருந்தால் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஏழ்மை நிலையிலிருந்து, கஷ்டமான நிலையிலிருந்து, வறுமையின் கோரப்பிடிக்குள்ளிருந்து தொழிலாளி வர்க்கத்திலே ஒருவராக இருந்து மிக உயர்ந்த இடத்தை அடைந்தவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே மே தினத்தையொட்டி வெறுமனே நாம் தொழிலாளர்களுடைய பெருமைகளையும் அவர்களுடைய உரிமைகளையும் வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற கோஷங்களையும் பேசுவதற்கு அப்பால், ஏன் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கான ஒரு முன்னேற்றம் அமைந்துவிடக்கூடாது? ஒரு தனி மனிதனுடைய விருத்தியிலே ஒரு தொழிலாளி ஏன் அடுத்த கட்டத்திற்கு போகக்கூடாது? ஒரு சாதாரண மனிதன் ஏன் அவன் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடாது என்பதான ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் தான் இன்றைய நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தனி மனிதனுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் கவனத்திற்கொள்ள இருக்கின்றோம். உளவியலாளர்களினுடைய கருத்துக்களை எடுத்தால் எல்லோருமே ஒருமித்த குரலிலே சொல்வார்கள், எண்ணமே வாழ்வு, நீ விரும்புவது எதுவானாலும் அதை அடைந்து கொள்ளலாம் என்று கொஃப்மேயர் சொல்கின்றார். எனவே எண்ணங்களை மேம்படுத்துங்கள், கனவு காணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இலக்கை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறான ஊக்குவிப்பு வாசகங்களை நாங்கள் கேட்டும் பார்த்தும் இருந்த போதும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தேக்க நிலையில் இருக்கின்ற நாம் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு என்ன செய்யலாம்? ஏன் நம்மால் அடுத்த கட்டத்திற்கு போகவில்லை? வாழ்க்கை முழுவதும் தொழிலாளிகளாக இருப்பவர்கள், வாழ்க்கை முழுவதும் ஏழைகளாக இருப்பவர்கள் ஏன் அப்படியே இருக்கின்றார்கள்? அதற்கு என்ன காரணம் என்பது தொடர்பாக எல்லாம் துறைசார் ஆளுமைகளின் துணை கொண்டு நாங்கள் ஆழ ஊடுருவி பார்க்கின்ற ஒரு முயற்சியாக இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியை கருதலாம். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியிலே 2 ஆளுமைகளை நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பள்ளிக்கூடத்துக்கு பரிச்சயமான ஒருவர் இன்றைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். சேர்மன் ஆஃப் லோயல் காலேஜ் லோயல் லேடிஸ் காலேஜ் அண்ட் வெஸ்ட்வுட் காலேஜினுடைய சேர்மனாக இருக்கின்ற மிஸ்டர் ஃபாசிர் மொஹிதீன் அவர்கள் இன்றும் நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றார். வணக்கம். அதே போன்று புதிதாக நாங்கள் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சிக்கு ஒருவரை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஹைரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய சேர்மனாக இருக்கின்றார். அதே போன்று சுய ஆளுமை விருத்தி தொடர்பாக தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட அனுபவம் மிக்கவரான திரு UM ஃபாசில் அவர்களையும் இன்றைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் வரவழைக்கின்றோம். இருவருக்குமே வணக்கம். முதலாவதாக, இந்த நிகழ்ச்சி நாம் ஏன் வடிவமைத்திருக்கின்றோம் என்றால், பொதுவாக இந்த சுய ஊக்குவிப்பு வாசகங்களை எல்லோரும் பல விதங்களிலும் கேள்விப்பட்டிருப்போம். பாடசாலைகள் சொல்லப்படுகின்றது, சொற்பொழிவுகளில் பேசப்படுகின்றது, எங்களுடைய ஏனைய நிகழ்ச்சிகளிலும் கூட நாங்கள் பேசியிருக்கின்றோம். தன்னம்பிக்கை வேண்டும், முன்னேற வேண்டும், இப்படியான வாசகங்கள் நிறைய சொல்லப்பட்ட போதும் கூட நடைமுறை வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை ஒருவன் கொண்டு போவதற்கான சில விடயங்களை எண்ணங்களின் அடிப்படையில் இருந்து வேறுபடுத்துகின்றார்கள். ஒரு செல்வந்தன் ஆக இருப்பதற்கு
செல்வ மனோநிலை வேண்டும் என்று ஒரு உளவியலாளர் சொல்கின்றார். யாருக்கெல்லாம் ரிச் கன்சியஸ்னஸ் இருக்கிறதோ அவன் ரிச்சாக மாறுகிறான். எனவே எங்களுடைய மனம், எங்களுடைய எண்ணங்கள் ஒருவனை பணக்காரனாக வைக்கின்றது, ஒருவனை ஏழையாக வைக்கின்றது என்பதான கருத்துக்கள் எல்லாம் வெறுமனே சொல்லப்பட்ட போதும் கூட அதை ஆழ ஊடுருவி பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. எனவே இன்று நாங்கள் நிகழ்ச்சியிலே தொழிலாளர்கள் ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது, ஏழை ஏன் பணக்காரன் ஆகக்கூடாது, ஏழை ஏழையாகத்தான் இருக்க வேண்டுமா என்பதான கேள்விகளூடாகத்தான் நாங்கள் நிகழ்ச்சியை நகர்த்த இருக்கின்றோம். முதலாவதாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வதாக இருந்தால் அவனுக்குள் என்ன இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் கேள்வி. திரு ஃபாசிர் மொஹிதீன் அவர்களே, நீங்களே ஆரம்பிக்கலாம். உண்மையிலே இன்றைக்குள்ள தலைப்பு எடுத்தோம் என்று கண்டால் மிச்சம் அதிகமாக பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. ஏண்டா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் த வில் டு வின் பட் வெரி ஃபியூ ஹேஸ் த வில் டு ப்ரிப்பேர் டு வின் அண்டு. எல்லாருக்கும் ஆசை இருக்குது வாழ்க்கையில் சாதிக்கணும் அண்டு. ஆனால் யார் சாதிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த யாரெல்லாம் தன்னை அதுக்கு தயார்படுத்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்களோ அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னு கண்டால் வாழ்க்கையில் சாதனையாளர்களாக நாங்கள் பார்க்குறோம். ஆகவே அந்த அமைப்பில் இதை எப்படி தங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறேன்னு சொல்கிறது உண்மையிலே மிச்சம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், பிரயோஜனமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தன்னை தயார்படுத்துகிற விஷயத்தில் முதலாவது ஒருத்தர் பார்க்கணும் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு, தான் செய்கிற விஷயம் தனக்கு பிடித்தமானதுன்றதாக இருக்குதா, தனக்கு பேஷனான விஷயத்தில் தான் தான் இருக்கிறேன்னா, இல்லை கிடைச்சதை செய்கிறேன் என்று சொல்கிற லெவலில் இருக்கிறேன். இதுல சாதனையாளர்களை பார்த்தோம்னு கண்டா அவங்க கிடைச்சதை செஞ்சவங்க இல்லை, பிடிச்சதை செஞ்சவங்க. ஸோ அந்த பிடிச்சதை செய்கிற நேரம் உள்ள அழகு என்னண்டா, ஒரு மனுஷன் தண்ட அந்த விஷயத்தை செய்கிறனாலும் ஆசையோட ஆர்வத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையோட செய்வார். ஏன், எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயத்தை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். கூடுதலான நேரம் 8 மணி நேரத்தோட ஆஃபீஸை விட்டு வெளியாகணும், 8 மணி நேரத்துக்கு கூட நான் பிஸ்னஸை விட்டு போகணும் இல்லாமல் 10 மணி நேரம் 12 மணி நேரம் செலவு பண்ணுறதையும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் பிடிச்சமான விஷயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறேன். டயர்டாகுறேன்னு சொல்கிற ஒரு செய்தி அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கல. அது என்னன்னு அவங்க செஞ்சு கொண்டிருக்கிறது பிடிச்சமான விஷயம். ஸோ ஆகவே நாங்கள் பிடிச்சமான ஒரு விஷயத்தை செய்கிற நேரம் என்ன செய்யுதுன்னு எங்களுக்குள்ளுக்குள்ள அனைத்து திறமைகளும் வெளியில் கொண்டு வர்றதுக்கு அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அது என்ன ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், என்ன பிஸ்னஸாக இருக்கட்டும். இதுக்கு உதாரணமாக நான் ஒரு ட்ரூ ஸ்டோரி ஒன்றை சொல்லி ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன். ஒரு சோஷியாலஜி ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ரூரல் வில்லேஜுக்கு போகிறாரு. போயிட்டு ஒரு ரூரல் ஸ்கூலை தெரிவு செய்கிறாரு ஒரு ரிசர்ச் ஸ்டடிக்கு. என்னது ரிசர்ச்? இந்த பிள்ளைங்களோட கல்வியில் எந்த மாதிரி இவங்க எதிர்காலத்தில் வரப்போகிறாங்க. இவர் ரிசர்ச் ஸ்டடி எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாரு. ஒரு ஷாக்கிங் அவுட்கமுக்கு தான் அவர் வர்றாரு. அவர் கன்க்ளூட் பண்ணுறாரு எப்படின்னா, இந்த பிள்ளைங்கள் 285 பேருக்குமே கல்வியில் எந்த ஒரு எதிர்காலமும் இல்லை என்று கன்க்ளூட் பண்ணுறாரு. ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு ப்ரொஃபஸர் என்ன செய்கிறாருண்டா, இந்த ரிசர்ச்சை கோ த்ரூ பண்ணுறாரு. பார்க்குறேன்னு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு கடைசி கன்க்ளூஷனை பார்க்குறேன்னு இவருக்கு ஒரு கவலை வருது. அடடா, 285 பிள்ளைங்கள் 100% பிள்ளைங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் அவுட்கம் வந்துருக்குது. உண்மையிலே இது நடந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவர் ஒரு ரிசர்ச் ஒன்று செய்யறதுக்கு என்ன செய்யறதுன்னா, அந்த ரிசர்ச் எடுத்துக்கொண்டு இதே ரூரல் வில்லேஜுக்கு வர்றாரு. திருப்பி 25 வருஷத்துக்கு போகிறோம். வந்தால் யாரும் ஸ்கூலில் இருக்க மாட்டாங்க, தெரியும், பெரும்பாலும் டீச்சர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு கடை ஒரு ஒருத்தரையா தகவலை எடுத்து தேடுறாரு. தேடினாலும் ஒரு 250 பேர் தகவல்கள் இவருக்கு கிடைக்குது. அந்த 250 பேரையும் எடுத்து பார்க்குற நேரம் ஒவ்வொருத்தரும் கல்வியில் சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. டீச்சர்ஸாக இருக்கிறாங்க, லாயர்ஸாக இருக்கிறாங்க, அக்கௌண்டன்ஸாக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க, கிரேட் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கிறாங்க, கிரேட் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ இவருக்கு புதினமாக இருக்குது, நான் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறேனா, இந்த ரிசர்ச் இங்கே தான் நடந்திருக்குதா, அந்த அளவுக்கு பெரிய ஒரு வித்தியாசம். இப்போ என்ன செய்கிறாருன்னு கண்டா இதுக்குள்ள காரணத்தை கேட்குறாரு. எல்லா மாணவர்களும் சொன்னது என்னண்டா, ஏற்கனவே செய்யப்பட்ட ரிசர்ச் மாதிரி நாங்கள் வர வேண்டிய ஆட்கள் தான், அப்படித்தான் நாங்கள் உண்மையிலே வாழ்க்கையில் வந்திருக்கணும். ஆனால் எங்களோட வாழ்க்கையை ஒரு ஆசிரியர் மாற்றி அமைச்சாருன்னு சொல்லி போட்டு எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் பேரை சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு இவர் இந்த ஆசிரியரை தேடி போகிறாரு. போய் பார்த்தா அவர் ரிட்டையர்டாகவே வயசாலியாக வீட்டில் இருக்கிறாரு. போயிட்டு கேட்குறாரு, இப்படி ஒரு ரிசர்ச் நடந்துருந்துச்சு, ஆனால் நான் சரியான மாற்றமான ஒரு அவுட்கம் இங்கே பார்க்குறேன். ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க உங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சது நீங்கள் தான் என்று சொல்லிட்டு.
இதில் ரகசியம் என்னதுன்னு அவர் சொல்கிறார் என்னென்னா சிம்பிளாக 2 சென்டென்ஸ் தான். ஐ லவ் மை சில்ட்ரன், ஐ லவ் மை ப்ரொஃபஷன். நான் என் மாணவர்களை உண்மையா அன்பு வச்சிருக்கிறேன், நான் என்ன தொழிலை காதலிக்கிறேன். என்னென்றால் அவர் அந்த தொழிலில் அவ்வளோ ஒரு பேஷன் இருந்திருக்குது. ஆக எங்கே ஒரு தொழிலில் ஒரு பேஷன் இருக்குதோ அங்கே நாங்கள் என்ன செய்கிறோம்னு கண்டால் இனிலன்ற மாதிரி திறமையான விஷயங்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இருந்து வருமென்று சொல்கிறது தான் அது உள்ள மெசேஜ். ஸோ நான் சிம்பிளாக சொல்கிறதுண்டா, நாங்கள் எதை பிடிச்சிருக்குதோ எங்கள்கிட்ட எந்த விஷயத்தில் செய்கிற நேரம் நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோமோ அதை செய்கிறவங்களாக நாங்கள் மாறுவோம் என்றால் எங்களோட வாழ்க்கையோட வெற்றி தானாக எங்களை தேடி வரும். முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, எதையுமே கஷ்டப்பட்டு செய்வதிலே அர்த்தம் இல்லை, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும் என்பார்கள். அதுதான் உங்களுடைய இந்த கதைகளினுடைய சுருக்கம். உண்மையாகவே நாம் பார்த்தால் பலரும் பல தொழில் புரிகின்றோம், பலவிதமாக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கின்றோம். திரு யூஎம் ஃபாசில் அவர்களை உங்களிடம் நான் கேட்கின்றேன். பல இடங்களில் இப்பொழுது தொழிலாளர்கள் தினம் குறித்து நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு அறிமுகம் செய்திருந்தோம். பல பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வருஷம் நான் ஒரே வேலையில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 40 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. எந்த ஒரு ப்ரொமோஷன் கூட இருக்காது. அந்த 40 வருஷம் ஒரே பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் எதை கண்டார்கள் என்பதான ஒரு கேள்வி இருக்கும். அந்த பணியில் கூட சிறப்பு தேர்ச்சி எதுவும் அடைந்தார்களா என்பதும் கூட ஒரு கேள்வியாக இருக்கும். சில நேரங்களில் சில பேர் அந்த 40 வருடத்தையும் கடத்தியதன் பிற்பாடு யோசிப்பதுண்டு, நான் என்ன செய்திருக்கிறேன் இவ்வளவு காலம் என்பதாக எல்லாம் யோசிப்பதுண்டு. சில பேர் ஒரு இடத்திலே தங்கி நிற்கின்றார்கள். ஒரு சிலர் தான் தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகின்றார்கள். இதற்கு என்ன காரணம்? ஏன் எல்லாராலும் மின்ன முடியாமல் இருக்கின்றது? இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடும். அவர்களுக்குள் என்ன காரணம் தடையாக இருக்கின்றது குறிப்பிட்ட இடத்திலேயே அவர்கள் தொடர்ந்து இருப்பதற்கு? உங்களுடைய அனுபவ வாயிலாக உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கின்றேன். ஆமாம், உண்மையிலே வசந்தம் நேயர்களுடன் எனது அனுபவ பகிர்வை பகிர்ந்து கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல ஏன் சில பேர் சாதிக்கிறார்கள், சில பேர் சாதிக்கிறார்கள் இல்லை, உங்களது கேள்வியும் அவர் தான் இருக்கின்றது. உண்மையிலே இதற்கு மிக மிக தெளிவாக விளங்குகிற பாசையில் சொல்வதென்றால், சில பேர் சம்பளத்திற்காக வேலை செய்கின்றார்கள், சில பேர் சாதிப்பதற்காக வேலை செய்கின்றார்கள். அவை எவர்கள் சம்பளத்திற்காக அந்த காலை 8 மணியிலிருந்து 5 மணி அதுதான் அவங்களோட வேலையாக இருந்தால் ஒரு ஆசை ஒன்று ஒரு தேவை ஒன்று இல்லாமல் வேலை செய்து கொண்டு இருப்பவர்கள் அதனால் சாதிக்க முடியாது, சாதனையாக மாற மாட்டார்கள். சாதனையாளர்கள் எப்பயுமே தன்னை திறமையை வளர்த்து தன்னால் கொடுக்கப்படுகின்ற அந்த விடயம் போதும் என்ற மனநிலையில் இருக்க மாட்டார்கள். போதாது, நான் இன்னும் செய்ய வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு தன்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே உண்மையிலே இவ்வாறு சொல்லலாம், ஒருவர் வெற்றியின் பின்னால் போக தேவையில்லை. உண்மையிலே ஒருத்தர் தன்னை வளர்த்து கொண்டார் என்றால் வெற்றி தன் பின்னால் வரும். ஆகவே ஒரு எல்லையை வைத்து வேலை செய்வதனால்தான் அந்த தடங்கள் அல்லது தடை அந்த ஒரு வட்டத்துக்கே அவர்கள் குறிவிடுகிறார்கள். சில நேரம் நீங்கள் 40 வருடம் வேலை செய்தவர் என்றாலும் அவரால் சாதிக்க முடியாது. ஆகவே நான் கருதுகிறேன் அந்த பெஷன் தான் சகோதரர் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பெஷன் தான் சாதிக்கிறதுக்கு இந்த மனநிலை வேண்டும். சம்பளத்திற்காக வேலை செய்பவர்களாக இல்லாமல் சாதிப்பதற்காக வேலை செய்பவர்களாக எங்களை மாற்ற வேண்டும். ஃபாசில் சொன்ன மாதிரி என்னண்டா சொல்லுவாங்க, ஹவு ஹார்ட் யூ பிளே வென் நோ ஒன் இஸ் வாட்சிங். அண்டு யாரும் பார்க்காத நேரத்தில் நீங்கள் எவ்வளவு ஹார்டாக விளையாடுறீங்க அண்டு சொல்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஒரு ஸ்லோகனாக போட்டிருந்தாங்க. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உண்மையிலே ஒருத்தர் தாண்ட முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவர் என்ன செய்வார்னா மற்றவங்க பார்க்கறதுக்காக வேண்டி வேலை செய்ய மாட்டார். நான் யாரும் பார்க்காத நேரத்தில் எவ்வளவு நான் வேலை செய்கிறேன், எவ்வளோ முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட ஆர்வத்தோடு இருக்குன்னு சொல்றது அந்த பேஷன் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ அது இல்லாதவங்க என்ன செய்வாங்க என்றால், முதலாளி பார்க்குறாரு, என்ன உயர் அதிகாரி பார்க்குறாரு, இவங்களோட பார்வைக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்கு வேலை செய்வாங்களே இல்லாமல் சந்தோஷமா கூடுதலான நேரம் வேலை செஞ்சு இவர் சொன்னது மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு வேலை செய்யறவங்க குறைவா இருப்பாங்க. அந்த பேஷன் இல்லைன்னா எனக்கும் ஒரு சிறிய வேண்டும் என்னவென்றால், இன்றும் நான் படித்த சில ஆசிரியர்களை எனது தாய்க்கு சமனாக தந்தைக்கு சமனாக ஞாபகப்படுத்துவதுண்டு. அவர்கள் தனது வரையறை அல்லது அந்த கால நேர சூசிக்கு அப்பாற் சென்று வேலை செய்து எங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தினார்கள் என்றால் மிகையாகாது. ஆகவே சாதனையாளர்கள் என்ற வட்டத்தில் தான் அவர்களை நாங்கள் இன்று பார்க்கிறோம். சாதாரணமான ஆட்களும் இருக்கிறார்கள், சாதனையாளர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பேசுகின்ற விடயம் என்னவென்றால், இப்பொழுது சாதாரணமாக எல்லோருக்குள்ளும் தெளிவொன்று இல்லை. அதாவது என்னுடைய வாழ்க்கை போகிறது, இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பேஷன் இருக்க வேண்டும் என்பார்கள். அதே மாதிரி விஷன் என்பதும் ரொம்ப முக்கியம்.
பல பேரிடத்தில் அடுத்த கட்டம் என்ன? சில பேர் நான் முக்கியமான சில ஆளுமைகளை சந்திக்கின்ற நேரம், காலையிலே ஒரு தொழில் நிறுவனத்துக்கு போகின்ற நேரம் இப்படி ஒரு காகிதத்தை வைத்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் பெரும் தொழிலதிபர்கள் இருவரும் உங்களுக்குள்ளும் இருக்கும். அது இன்று எனக்கு என்ன வேலை என்பது நான் ஒரு மார்க் ஷீட் ஒன்று இருக்கும் அவர்களிடம். அதிலே நான் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையிடம் பார்த்திருந்தேன். இன்று இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் வீட்டிலே குப்பையை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அதே பேப்பரிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். இப்படியான ஒரு திட்டமிடல், அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இலக்கு என்பதாக ஒரு வாழ்க்கையை நகர்த்துபவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு போவர்களும் இருக்கிறார்கள். எனவே நாம் இந்த வெற்றி தோல்வி, வாழ்க்கையிலே சாதிப்பவர்கள் சாதிக்காதவர்கள் என்றெல்லாம் வரையறுத்து பார்க்கின்ற போது, தனித்தனி இவர்கள் இருவரையும் நோக்குகின்ற போது பொதுவான என்னென்ன குணாம்சங்களை அவரிடம் பார்க்கலாம், இவரிடம் பார்க்கலாம்? உங்களுடைய ஒப்பீட்டளவிலான அந்த விமர்சனங்களை நீங்கள் செய்யலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது அந்த பேஷன் சொல்கிறதோட விஷன் சேர்ற நேரம் தான் என்ன செய்யுதுன்னு கண்டா ஒரு மனிதன் சாதனையாளனா மாறுறதுக்குள்ள விஷயம் வருது. அந்த விஷனை பற்றி சொல்கிற நேரம் ஒரு அழகான போயம் ஒன்று ஞாபகம் வருது. ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதினது. அவர் சொல்கிறாரு, woods are lovely dark and deep, but I have promises to keep and long miles to go before I sleep. அதில் மீனிங் எப்படி வருதுண்டா, ஒரு குதிரை வீரன் என்ன செய்யறான்னு ஒரு நீண்ட தூர பயணத்தில் போய் கொண்டிருக்கான். போகிற நேரம் ஒரு ரம்யமான காட்டு சூழலை கடந்து போக வேண்டி வருது. இப்போ என்ன நடக்குதுன்னு அந்த ரம்யமான காட்டு சூழலில் போகிற நேரம் அழகாக காற்று வந்து கொண்டிருக்குது, அருவிகள் ஓடுற சத்தம் கேட்குது, பறவைகள் கூச்சலிடுற சத்தம் கேட்குது. இதெல்லாம் கேட்குற நேரம் நினைக்குது, அடடா நான் நீண்ட தூர பயணம் கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், ஏன் நான் இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகப்படாதுன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்லி கொள்றாரு, நான் போக வேண்டிய தூரம் பெருசு, சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய, காப்பாற்ற வேண்டிய ப்ராமிசஸ் நிறைய இருக்குது, ஆகவே நான் என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்க இயலாது, நான் பயணம் போகணும்னு சொல்லி போட தன்னை பயணத்தை தொடர்ந்து போறாரு. இந்த பயணோட மீனிங் என்ன செஞ்சிருக்குதுன்னு, உலகத்துல நிறைய விஷனரி லீடர்ஸ் இருக்கிறாங்க தான், அவங்களோட உண்மையிலே அவங்களுக்கு தாக்கம் செலுத்திருக்குது. உதாரணமா சொல்றதுன்னா ஜோன் எஃப் கெனடி, அமெரிக்காவோட யங்கஸ்ட் பிரசிடென்ட். அவர் இந்த போயமை தன்னை டேபிள் எழுதி வச்சிருந்தார். ஏண்டா, நான் இந்த நாட்டுக்கு தலைவன், எனக்கு பெரிய ஒரு விஷன் இருக்குது, இந்த நாட்டை கொண்டு போறதுக்கு இந்த சீட்ல சும்மா உட்கார்ந்துருக்க இயலாது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இதை பிரிண்ட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி தன் ஆஃபீஸில் தொங்க விட்டுருந்தார். ஏன் இதை அடிக்கடி வாசிக்கிறதன் மூலம் நான் இந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய ஒரு விஷனை நோக்கின பயணத்தை போகிறதுக்கு இல்லாமல் வெறுமனே 5 வருஷமோ 6 வருஷமோ காலம் கடத்துறதுக்கு இல்லைன்னு சொல்கிறது. ஸோ ஒரு விஷன் ஒரு மனுஷன்கிட்ட வந்துடும் என்றால் அந்த விஷன் என்ன செய்யாதுன்னா ஒரு மனிதனை தூங்க விடாது. இதைத்தான் அப்துல் கலாம் அழகா சொல்றாரு. அப்படின்னா ட்ரீம் என்று சொல்றது, அதாவது விஷன் என்று சொல்றது என்னண்டா, தூங்குற நேரம் வர்ற விஷயம் உண்டு இல்ல, எது உங்களை தூங்க விடாம உங்களை தொந்தரவு பண்ணி கொண்டு உங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போகுதோ அதுதான் உண்மையான கனவு என்று. ஸோ அதுதான் இந்த கனவுல உள்ள, அதாவது விஷன்ல உள்ள அழகு என்று சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க சொன்னீங்க இந்த விஷன் உள்ள ஆளுக்கும் விஷன் இல்லாத ஆளுக்கும். நான் இந்த ஸ்கிரீன்ல கூட பார்த்தேன் என்னன்னா, ரிச் பீப்புள் ஆர் பிகர் தேன் தேர் ப்ராப்ளம், புவர் பீப்புள் ஆர் ஸ்மாலர் தேன் தேர் ப்ராப்ளம் அண்டு. அதுக்கு வித்தியாசம் என்னன்னா, இந்த 5 ரூபாய் காயின் இருக்குது, இந்த காயின் எடுத்து என்ன செய்றீங்கன்னு கண்டால் இவ்வளவு தூரத்துல வச்சு பார்த்தோம்னு கண்டா, அடடா இந்த உலகத்தில் உள்ள பெருமதியை வச்சு பார்க்கறேன்னா இது ஒரு நெக்லிஜிபிள், கணக்கெடுக்கப்படாத ஒரு விஷயமா தெரியும். இதுதான் என்னது, ஒரு விஷன் உள்ள ஆளுக்கு இதுல பெருமதி தெரிகிறது. அவர் பார்ப்பாரு, சின்ன விஷயங்களை என்ன செய்ய மாட்டார்னு அலட்டி கொண்டு இதுதான் வாழ்க்கை, இதனால வாழ்க்கை அழிஞ்சு போயிருமென்னு சொல்லி போட்டு பார்க்க மாட்டாரு. விஷன் இல்லாதவர் என்ன செய்வார்ன்னு கண்டால் இதை கண்ணுக்கு கிட்ட கொண்டு வருவாரு. அவருக்கு தெரியும் என்னது மட்டும்தான் என்றால் இது மட்டும்தான் தெரியும். ஆகவே அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனையும் என்ன செய்யும் என்று கண்டால் கப்பல் கவுந்தது மாதிரி கஷ்டப்படுவார். ஏன் காரணம், அவருக்கு இருக்கிறது இவ்வளவுதான், இது இல்லாம போச்சுன்னு கண்டால் என்ன நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆகவே விஷன் என்று சொல்றது என்ன செய்யுதுன்னு கண்டா, ஒரு மனுஷனுக்கு ஒரு இலக்கை கொடுக்கிற நேரம் சின்ன சின்ன விஷயங்களை தன்னை அலட்டி கொள்ள மாட்டாரு, பெரிய விஷயத்தை நோக்கி போவாரு. அதே நேரம் என்ன செய்யணும்னா, ஒரு விஷன் ஒரு மனிதனுக்கு சரியான டிரெக்ஷனை கொடுக்கும். நான் சரியான ட்ராக்ல தான் இருக்கிறேனா என்று சொல்றது. ஒரு ஊருக்கு ஒருத்தர் தொழில் தேடி போனாரு. போய் என்ன செய்யறாருன்னு கண்டா, கடை கடையா ஏறி இறக்கிட்டு இருக்கிறாரு. காலையில இருந்து அந்திப்படு மட்டும் யாருக்கும் கிட்டையும் தொழில் இருக்கிறதா தெரிய இல்லை. ஆக இந்த ஊர்ல தொழில் இல்லை, மிச்சம் கவலையோட பசியோட ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து யோசிக்கிறாரு, என்னடா செய்ய போறேன்னு. இப்ப இவருக்கு படுது, இவங்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி போட்டு பார்க்குறாரு. என்ன சொன்னாங்க இவங்க? எல்லாரும் ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஊர்ல
உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் தொழில் கிடைக்காது, வேக்கன்சி எதுவும் இல்லை. ஒரே ஒரு இடத்தை தவிர எங்கட ஊருக்கு ஒரு ராஜா இல்லை, வேணும்னா ராஜாவா வரலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்டா, 5 வருஷத்துக்கு ராஜாவா இருக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சது உங்களை ஒரு போட்ல ஏற்றி பக்கத்துல ஒரு தீவு இருக்குது, அதுல கொண்டு போயிட்டு இறக்கிட்டு வந்துடுவோம். அது ஒரு வனாந்தர காடு. அங்குள்ள விலங்குகள் என்ன செய்யும் கண்டா, பயங்கரமான விலங்குகள் உங்களை அடிச்சு கொண்டு சாப்பிட்டுரும். இதுக்கு முந்தின ராஜாக்களுக்கு இதுதான் நடந்தது. இதை பார்த்த மக்கள் யாரும் ராஜாவாக விருப்பம் இல்லை. இவர் பார்த்தார் என்னன்னு கண்டா, ஏதோ ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும், அதுவும் இப்படி ஒரு ராஜா பதவி தர போறாங்க என்று சொல்றது. இவர் ஒரு விஷனை செட் பண்ணார் தனக்கு. இந்த 5 வருஷத்துக்கு ஒரு விஷன் என்னது, இந்த நாட்டை ஆட்சி செய்யணும் ராஜாவாக, நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் வேணும் என்று பிளானை போட்டு கொண்டு வந்து விஷனை செட் பண்ணி கொண்டு வந்து மக்கள் கிட்ட சொல்றாரு என்னது, சரி மக்களே, நான் உங்களோட நாட்டுக்கு ராஜாவா வர்றேன். மக்கள் ராஜாவை கொண்டு போயிட்டு பேலஸ்ல உட்கார வைக்கிறாங்க. 1 வருஷம் ஆட்சி, 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. உண்மையிலே நல்ல ஒரு ஆட்சி செஞ்சார் அந்த 5 வருஷம். மக்களுக்குமே கவலை, இந்த ராஜா இப்ப போறாரு. இருந்தாலும் அவங்களோட பாலிசி தவிர்க்க இயலாது. ராஜா கிட்ட வந்து சொன்னாங்க, ராஜா காலம் முடிஞ்சு போலாமா? இப்ப ராஜா சொல்றாரு, மிச்சம் சந்தோஷம் மக்களே, உங்களை 5 வருஷம் ஆட்சி செய்ய கிடைச்சது, நான் போறதுக்கு தயார். எனக்கு இன்னொரு பெர்மிஷன் வேணும். என்னது, நான் இந்த ராஜா உடுப்போட நான் அந்த தீவுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், தருவீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னா, மக்களும் பாக்குறாங்க மனுஷன் கடைசி ஆசை ஏன் நிறைவேற்றி வைக்கப்படாது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, ராஜாவை அந்த ராஜா உடுப்போட போட்ல ஏற்றி ஒரு மக்கள் எல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க. வளமையா அது பழைய ராஜாக்களை கொண்டு போனா அதே போட்மேன் தான் இந்த ராஜாவை மேத்தி கொண்டு போறாரு. இப்ப போட் என்ன செய்யுதுன்னா, ஐலண்டை நோக்கி போகுது. இந்த போட்மேன் ஒரு வித்தியாசமான செய்தியை அப்சர்வ் பண்றாரு. என்னண்டா, பழைய ராஜாக்கள் போற நேரம் என்ன செய்வாங்கன்னு கண்டா, போட்மேன்ட காலில் விழுந்துட்டு அழுவாங்க, என்ன கொண்டு போயிட்டு எங்கேயாவது இறக்கி விடு, நான் இங்கால பக்கத்துக்கும் வர மாட்டேன், நான் இருக்கிறேன்னா இல்லையாண்டு யாருக்கும் தெரியாது, ஆகவே நீயும் தப்பிக்கொள்வாய், நானும் உயிரை பாதுகாத்து கொள்ளாமன்னு. ஆனா போட்மேன் என்ன செய்வார்னா, பிடிவாதமா கொண்டு போயிட்டு இறக்கிட்டு வருவார், அவனோட பாலிசின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ராஜா மட்டும் பாட்டு படிச்சு கொண்டு, ஜோக் அடிச்சு கொண்டு, சிரிச்சு கொண்டு சந்தோஷமா போறாரு. போட்மேனுக்கு விளங்க இல்லை, சாவ போறாரு, சந்தோஷமா போறாரு, ராஜாக்கு என்னமாலும் தலைக்கில சரியில்லையோ அன்று ராஜா கிட்ட ஓப்பனா கேட்கிறார், ராஜா சாவ போறீங்களே, ஏன் இவ்வளவு சந்தோஷமா போறீங்க? இப்ப ராஜா சொல்றாரு, யார் சொன்னது நான் ராஜா சாவ போறேன், நான் என்ன நாட்டுக்கு ராஜாவா போறேன்னுட்டாரு. இப்ப போட்மேனுக்கு விளங்கல, ராஜா அங்க இருக்கிறது காடு, நீங்க என்ன நாடுன்னு சொல்றீங்க. ராஜா இப்ப விளங்கப்படுத்துறாரு, நான் இந்த பதவிக்கு வர்ற நேரம் எனக்கு ஒரு விஷன் இருந்தது. என்னது, நான் இப்பவும் ராஜா, 5 வருஷத்துக்கு பிறகும் எனக்கு ஒரு நாடு உருவாக்கி நான் ராஜாவா இருக்கணும். என்ன செஞ்சேன், முதலாவது வருஷம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பின அந்த ஐலண்டுக்கு போயிட்டு அங்குள்ள எல்லா பயங்கர விலங்குகளையும் வேட்டையாடி ஒரு ஜூ செட் பண்ண சொன்னேன். அழகா போயிட்டு வேட்டையாடி ஜூ செட் பண்ணிட்டாங்க. காட்டில் உள்ள விலங்கெல்லாம் இப்ப கூட்டில் இருக்குது. 2வது வருஷம் என்ன செஞ்சேன், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன். அங்குள்ள தேவையான அளவு காடுகள் எல்லாத்தையும் அழிச்சு ஒரு நாட்டை கட்டி எழுப்புறதுக்குரிய ஒரு என்வாயர்மெண்ட்டை உருவாக்குங்க, அதையும் அழகா செஞ்சுட்டு வந்தாங்க. 3வது வருஷம் நான் என்ன செஞ்சேன், இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அனுப்பினேன். என்னதுக்கு, தேவையான அடிப்படை வசதிகள், ரோட், தண்ணி, எலக்ட்ரிசிட்டி இப்படின்னு சொல்லி போட்டு எல்லா வசதிகளையும் செஞ்சுட்டு வாங்க, அதையும் செஞ்சுட்டு வந்தாங்க. 4வது வருஷம் என்ன செஞ்சேன்னு கண்டால், என் ஃபோர்ஸஸ் அனுப்பி அந்த ஐலண்டை கண்ட்ரோலுக்கு எடுத்தேன். 5வது வருஷம் மக்களை கொண்டு போயிட்டு குடியேற்றினான். 5வது வருஷம் முடியுது, நான் இப்போ இந்த நாட்டுக்கு ராஜாவா போய் கொண்டிருக்கிறேன், மக்கள் என்ன ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. போட்மேன் திரும்பி பார்க்குறாரு ஐலண்டை, எஸ், விலங்குகளுக்கு பதிலாக மனிதர்கள் தெரியுறாங்க, காட்டுக்கு பதிலாக நாடு தெரியுது, மக்கள் மாலையும் கையுமாக இந்த ராஜாவை வரவேற்கிறாங்க. இது ஒரு கற்பனை கதை தான். ஆனா தெளிவா விளங்கப்படுத்துற விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு விஷன் இருக்குமென்றால், ஒரு இலக்கு இருக்குமென்றால், அதை நோக்கின ஒரு திட்டம் இருக்குமென்றால், அதை நோக்கின ஒரு பயணம் இருக்குமென்றால், கட்டாயம் என்ன செய்யலாம் கண்டா அதை ட்ரீமை ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு வரலாம். இதுக்கு பில் கேட்ஸே நல்ல உதாரணம். அவர் தன்னை கம்பெனி ஆரம்பிக்கிற நேரம் கம்ப்யூட்டர்னா என்னான்னு தெரியாது உலகத்துக்கு. 1-2 அமெரிக்கன் கம்பெனிஸ் தான் கம்ப்யூட்டர் பாவிச்சு கொண்டிருந்தாங்க. அப்ப ஆரம்பிக்கிற நேரம் சொல்றாரு என்னது, மைக்ரோசாஃப்டை நாங்க ஆரம்பிக்கிறோம், ஒரு காலம் வரும், அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டர்களுக்கு எங்கட சாஃப்ட்வேர் இருக்குமென்றாரு. இது அந்த நேரம் யாரும் கேட்டிருந்தால் சிரிப்பாங்க. ஏனென்றா இது என்னது இவர் பேசி கொண்டிருக்கிறாரு என்று. ஏன்னா அந்த நேரம் நம்பினாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் கம்பெனிஸ் தான் பாவிப்பாங்க. ஆனா இன்றைக்கு பார்க்கிறோம்,
ஒவ்வொரு வீட்லையும் சொல்றதை விட ஒவ்வொரு ரூமுக்கும் கம்ப்யூட்டர் இருக்குது, அந்த கம்ப்யூட்டர்ல அவங்களோட சாஃப்ட்வேர் இருக்குது. ஆகவே ஒரு விஷன் இருந்தால், அதுக்கான ஒரு திட்டம் இருந்தால், அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குமென்றால் எந்த ஒரு கனவும் நனவாகிறதுன்னு சொல்றது சின்ன விஷயம். அருமையான விளக்கம், அருமையான கதையூடாக விளங்கப்படுத்தியிருந்தீர்கள். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தனி மனித முன்னேற்றம் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், பல பேர் காரணம் சொல்வதுண்டு. இந்த விடயங்களெல்லாம் கேட்டுக்கொள்வார்கள். தன்னம்பிக்கையை வளர்க்கணும், ஓகே ஒத்துக்கிறோம், நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றணுங்கிற ஆசையும் இருக்க ஒத்துக்கிறோம், எல்லாம் சரி, ஆனால் சில விஷயங்கள் தடை அப்படிங்கிற மாதிரியான மக்களுக்குள் சில எண்ணங்கள் இருக்கிறது. அந்த தடைகள் குறித்து நாங்கள் பேசி அந்த தடைகள் குறித்து விளங்கப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். குறிப்பாக சொல்வார்கள் என்னவென்றால், என்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலை நோக்கி நான் போவதாக இருந்தால், என்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலையை நோக்கி போவதற்கான ஒரு மூலதனம் எனக்கு தேவை, ஒரு வசதி தேவை, இவைகள் எனக்கிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. வழக்கமாக நிறைய பேர்கிட்ட இருக்கும் அது. எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது, என்னுடைய கனவுகள் பெரிது, ஆனால் எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, இல்லாட்டி என்கிட்ட கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, இல்லாட்டி பாருங்கள் அந்த கம்பெனி என்கிட்ட தந்து அப்படி செய்வேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்வது உண்டு. ஆனால் அவர்கள் ஒரு பெரிதான ஒரு எதிர்பார்ப்பதை அவர்கள் வைத்திருப்பார்கள். இந்த தான தர்மம் குறித்து பேசுகின்ற போது கூட ஒருவர் சொல்லியிருந்தார் என்னவென்றால், பல பேர் பல லட்சங்கள் கையில் இருக்கின்ற போது தான் நான் தர்மம் செய்ய வேண்டும், எனவே எனக்கு காசு சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பார்களாம். கிட்டத்தட்ட இந்த மூலதனம் என்கிற விஷயம் அதுதான். பல பேர் நிறைய காசு இருக்கணும், அப்போ தான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கலாம், என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் என்றெல்லாம் நினைப்பார்கள். இவர்களுக்கு நீங்கள் கூறும் பதில் என்ன? உண்மையிலே நான் இது ஒரு எல்லாரும் இயலாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில். நான் உங்களிடம் இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டால், ஒரு உயர்ந்த மலை உச்சியிலே ஒருவர் நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு பெரிய காற்றடித்ததனால் அந்த மலையில் இருப்பது என்று நான் கூறினால் அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? இல்லை. அல்லது ஒரு மாயாஜால வித்தை மெஜிக்கின் ஊடாக நான் அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்வீர்களா? இல்லை. இல்லை. ஆகவே உண்மை என்னவென்றால், ஒரு உயர்ந்த நிலைக்கு ஒருத்தர் அடைந்திருக்கிறார் என்றால், ஒரு மலை உச்சியில் ஒருத்தர் இருக்கிறார் என்றால், ஒரு உழைப்பின் ஊடாகத்தான் அந்த இடத்தை நோக்கி அவர் போகணும். ஆகவே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாதை ஒன்று இருக்கும். ஒரு பாதை அல்ல அந்த இடத்துக்கு போகிறதுக்குரிய வழி இருக்க போகின்றது. ஒரு மலை உச்சியில் இருந்தால் பல பாதைகள் இருக்கும். ஆகவே எந்த ஒரு மனிதன் அதை தேடி தனக்கு தேவை என்ற அந்த தேவை வரும்போது அதை தேடுகிறானோ அவனுக்கு அந்த வழி கிடைக்கும். உண்மையிலேயே சகோதரர் அவர்கள் சொன்ன மாதிரி விஷன் வர வேண்டுமானால் இரண்டு விதமாக உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம். சாதாரண மிகவும் ஏழை நிலையில் உள்ள ஆட்கள் விஷனில் அவர்கள் மேலே வருவது. நீங்கள் ஒரு சாதாரண கிராமத்தை எடுத்தால், ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால், நிறைய ஸ்கீர் மட்டத்தில் உள்ளவர்கள் மேலிடத்துக்கு வந்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் தான் அவங்களை மேல் நோக்கி தள்ளுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்ததுக்கு பிறகு அந்த ப்ரெஷர் வேலை செய்யாது. நீங்கள் நல்லா கவனிக்கலாம். சாதாரண கிராமங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வருவார்கள், அதற்காக அவர்களுக்கு போகலாம், மர கீழே வந்துடுவார்கள். அது என்னடா அந்த ப்ரெஷர் ஊடாக அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலிகள் அவங்களை மேலே தள்ளுகின்றது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்தது பிறகு விஷன் தேவை, ஒரு கனவு தேவை. சகோதரர் அவர்கள் சொன்னது போல் இதுதான் முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இஃப் யூ வாண்ட் டு பி a யூனிக் பர்சன், நீங்கள் ஒரு தனித்துவமான ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்றால் உங்களிடம் 4 விதமான குவாலிஃபிகேஷன்ஸ் அது இருக்க வேண்டும். உண்மையிலே ஒரு தனித்துவமான ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கொண்டால் அதில் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள், உலக அளவில் ஃபேமஸாக உள்ள நட்சத்திரங்கள். அது மாதிரி ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் சில பேர் மின்னுவார்கள், ஒரு தொழிற்சாலை எடுத்துக்கொண்டாலும் அங்கேயும் மின்னுவார்கள். அப்போ நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு பி a யூனிக் பர்சன், ஒரு தனித்துவமான மனிதர்களாக இருக்கின்றால் அந்த 4 விடயம் உங்களிடம் இருந்தால்தான் உங்களுக்கு அதை நோக்கி செல்லலாம். 1வது விடயம்,
பெரும் கனவு சகோதரர் அவர்கள் இவர் ஒரு கதை வடிவத்தில் ஒரு பெரும் கோட்டையை கட்டி ஒரு ராஜா கதை ஒன்று கூறினார்கள். பெரும் கனவு இருக்க வேண்டும், சிறிய கனவு தண்டனைக்குரிய குற்றம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இஃப் யூ வாண்ட் டு பி a unique person, big aim, small aim is a crime. அப்போ முதலாவது கனவு இருக்கணும். அப்போ கனவு சில பேர் கனவு என்னென்றால் அது தூக்கத்தில் காணுகின்ற கனவாக இருக்கின்றது. நிறைய பேர்கிட்ட கேட்டால் ஒரு அட்வான்ஸ்டு குவாலிஃபைடு ஆன ஒரு மாணவர்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன ஆக போகிறோம், டாக்டர் ஆக போகிறோம், என்ஜினியர் ஆக போகிறோம் அவர் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு கனவு ஒன்றை வச்சு விட்டு அவர்கள் ஊர் சுற்றுவார்கள். அந்த கனவு அது கனவு அல்ல. அவர்களை தூங்க விடாமல் தன்னை அதை நோக்கி செல்லுகின்ற கனவு தான் அந்த கனவுல முதல் படி. ஆகவே அந்த 4 விடயங்கள் தனித்துவமான ஒரு மனிதனாக மாற வேண்டால் இஃப் யூ வாண்ட், ஒன்றாவது கனவு இருக்கணும், பெருங்கனவு. ரெண்டாவது ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இரவு பகல் மழை வெயில் எதுவுமே அவருக்கு தடையாக இருக்க முடியாது. 3வது விடயம் ஹங்கர் டு லேர்ன். ஒரு பசித்து 3 நாள் பசித்திருக்கின்ற ஒரு மனிதனுக்கு ஏதாவது கிடைத்தாலும் எவ்வளவு ஒரு விருப்பத்தோட ஆசையோடு அவன் சாப்பிடுவான். அது மாதிரி எங்கேயாவது ஒரு அறிவு சம்பந்தமான ஒரு விடயம் கிடைக்குமா என்றால் அவன் அதை பாய்ந்து பறித்து எடுக்க வேண்டும் என்ற தாகம் இருக்கணும். அறிவு பசி, அறிவை தேட வேண்டும் என்ற பசி. 4வது விடயம் பெர்சிவியரன்ஸ், விடாமுயற்சி. இன்று நாங்கள் நிறைய பேரை காண்றோம்னா கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரையை கொடுக்குறது, தன்னால் இயலாது ஒரு முயற்சி செஞ்சுட்டு அதை விட்டுட்டு ஓடுறது தான் பார்க்குறது. அல்ல இது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இவ்வாறு தனக்குத்தானே சில நியாயங்களை சொல்லி அவர்கள் அந்த முயற்சியிலே பின்னால் செல்வதில்லை. கன்சிஸ்டன்சி, தொடர்ந்தேர்ச்சியான அந்த இலக்க நோக்கிய பயணம், அது இன்று தேவை. ஆகவே நீங்கள் நேரத்தோட குறிப்பிட்டது போல இந்த எண்ணமுள்ள ஒரு மாணவி, ஒரு மாணவன் அவனது விடயங்களிலே பெரும் ரிசல்ட் எடுக்கலாம். ஒரு ஸ்கூல், ஒரு கல்லூரி, அந்த ஸ்கூலுக்கு ஒரு விஷன் இருந்தால், பெருங்கனவு இருந்தால் இந்த பயணத்தினூடாக அதை அடையலாம். ஒரு நிறுவனம் இவ்வாறு எதை எடுத்துக்கொண்டாலும், ஒரு கிராமம் இந்த கனவினூடாக அதை அடையலாம். ஆகவே இந்த வழிமுறை பெரும் கனவு, கடின உழைப்பு, ஹங்கர் டு லேர்ன், அதாவது அதுக்கு சம்பந்தமான அறிவை தேடும் பசி, விடாமுயற்சி, இதுகள் தான் ஒரு முன்னோக்கி எடுத்துக்கொண்டு செல்லும். ஆகவே நீங்கள் முதலில் கேட்டீங்க எவ்வாறு என்ற ஒன்றுமே இல்லையே என்று நினைக்கிறாரே, அந்த மலை உச்சியில் ஒருவர் இருப்பது, அந்த உதாரணத்தை அவர் ஒரு முறை யோசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் நான் உங்களுக்கு கூற விரும்புவது. நிச்சயமாக அந்த விடாமுயற்சி என்கின்ற ஒரு விடயம் தொடர்ச்சியாக பார்த்தோமாக இருந்தால் ஏற்கனவே எல்லோரும் சொல்கின்ற ஒரு விடயம் ஒன்று மூலதன பிரச்சனைகள் குறித்து சொல்வார்கள். முயற்சி செய்பவர்களும் கூட அந்த முயற்சியை இவர் சொன்னது போன்று விடாமுயற்சியாக தொடர்ந்தும் செய்வார்கள் என்பதில் தான் அங்கே கேள்வி இருக்கின்றது. நாங்கள் படிக்கின்ற போது கருத்துக்கள் சொல்கின்ற போது சொல்கின்றோம் 50,000 தோல்விகளுக்கு பிறகுதான் மின்குமிழை தோமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்தார். ஆப்ரஹாம் லிங்கன் குறித்து நாங்கள் சொல்வோம் 13 தோல்விகளுக்கு பிறகுதான் ஜனாதிபதியாக முடிந்தது என்று. தோல்விகளை ஒரு படிப்பினையாக கொண்டவர்கள் இருக்கின்றார்கள். நான் தோல்வி அடையவில்லை, எப்படி செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொண்டேன் என்று தோமஸ் ஆல்வா எடிசன் சொன்னார். ஒவ்வொரு முறையும் இந்த மின்குமிழ் கண்டுபிடிப்பதற்காக அவர் தோல்வி அடைகின்ற போது, அதாவது ஒரு மின்குமிழை கண்டுபிடிப்பதற்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்றை கண்டுபிடித்த விடயம்தானே அல்லாமல் அது தோல்வி இல்லை என்றெல்லாம் சொன்னார். இருந்தாலும் சாதாரண எங்களுடைய மக்கள் மத்தியிலே நாங்கள் அதை பார்க்கின்ற போது அது ஒரு சாத்தியப்பாடற்றதாக இருக்கின்றது. சில நேரங்களில் தொடர் தோல்விகள் வாழ்க்கையை முன்னே கொண்டு வருவதற்கு அது வாய்ப்பாக அமையவில்லை. சில பேர் உயர்ந்த இலக்குகளோடு பயணிப்பார்கள், தோல்விகள் வாழ்க்கையை அப்படியே இல்லாமல் ஆக்கிவிடும் என்பதற்காக சரி இருக்கிறத வச்சு வாழ்க்கையை கொண்டு போவோம், அது இலக்க பிறகு பார்ப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் தள்ளி வைத்து விடுவார்கள். இவர்களுக்கு உங்களுடைய கருத்து அறிவுரை என்ன? ஏற்கனவே நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்குள்ள பதில சொல்லிட்டு இந்த விஷயத்துக்கு வர்றேன். நீங்கள் சொன்னீங்க கேபிட்டல், அதாவது மூலதனம் இல்லைன்னு சொல்றது பெரிய ஒரு குறையா சொல்லி கொண்டு இருக்கிறவங்க. இதுவும் என்னன்னு கண்டா யாரெல்லாம் லூசர்ஸ் என்று சொல்றோமோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டியில் ஒன்று தானே அது. என்ன எக்ஸ்கியூசஸ் சொல்லுவாங்க. உதாரணம் வச்சுக்கொள்ளோம், நாங்கள் திருபாய் அம்பானி என்று கேள்விப்பட்டோம், த ஃபவுண்டர் ஆஃப் ரிலையன்ஸ் குரூப். இவர் என்னன்னு கண்டா சின்ன வயசுல பொருளாதார கஷ்டம் காரணமாக யமனுக்கு போயிட்டு ஒரு பெட்ரோல் ஷெட்ல பெட்ரோல் பம்ப் பண்ணிட்டு இருந்தால் தான் அங்கான அவருக்குள்ளுக்கு ஒரு தேவை இருந்தது, நான் சாதிக்கணும், நானும் ஒரு பிசினஸ் மேனா வரணும். ஆகவே என்ன செஞ்சாருன்னு ஒரு 15,000 ரூபாய் இந்தியன் ரூபாய் கேபிட்டலோட தான் இந்தியாவுக்கு திரும்பி வந்தாரு. என்ன செய்யறாருன்னு கண்டா தன்னை கம்பெனியை வெரி ஸ்மால் ஸ்கேல்ல தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு இலக்கு இருந்தது, அந்த நேரமே இந்தியாவில் ஆகப்பெரிய ஒரு கம்பெனியை உருவாக்கணும். அப்படி ஆரம்பிச்சவர் நீங்க சொன்ன மாதிரி பல சிக்கல்கள் எல்லாத்தையும் சந்திச்சு தான் கடைசிக்கு என்ன செய்யறாருன்னா அவர் இறந்து போற நேரம் ஒரு Fortune 500 உலகத்தில் இருக்கிற பெரிய கம்பெனிகள்ல 500 கம்பெனில உண்டாக தன்னை கம்பெனியை மாத்தினவர். ஆக நான் சொல்ல வர்றேன்னா முதலாவது நீங்க சொன்ன விஷயத்து தான்,
இது ஒரு எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கொள்றது, என்கிட்ட கேபிட்டல் இருக்கிறது போதாதுன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே இல்லாம சாதிக்கிறவருக்குள்ள ஒரு குவாலிட்டி இல்லை. ரெண்டாவது விஷயம் பிரச்சனைகள். வர்ற நேரம் துவண்டு போறால் ஒரு சாதனையாளரா இருக்கவே இயலாது. ஃபெயிலியர்ஸ் ஆர் த பில்லர்ஸ் ஆஃப் சக்சஸ். இந்த ஆட்டிடியூட் இருக்கணும் ஒரு மனுஷன்ட்ட. ஏன்னா நாங்க பார்த்தோம்னுக்குன்னா வாழ்க்கையில சாதிச்சவங்க யாருமே எல்லா சந்தர்ப்பத்திலையும் வெற்றி பெற்றவங்க இல்லை. பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தோல்வி வரும். ஆனா தோல்விகள் தான் என்ன செய்யுதுன்னு எங்களை மோல்டு பண்ணது பெரிய ஒரு இலக்கை அடைகிறதுக்கு. இந்த ஒரு மைண்ட் செட்டை ஒவ்வொருத்தரும் கொண்டு வரணும். எப்படின்னு கண்டா நாங்க பார்க்குறோம், இந்த கேட்டபில்லர் வந்து பட்டர்ஃப்ளையா வண்ணாத்து பூச்சியா மாறுற நேரம், கூனை விட்டு வெளியில வர்ற நேரம் பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றை சந்திச்சு தான் வருது. இந்த ஸ்ட்ரகிளை சந்திக்கிற நேரம் யாரும் பார்த்தாங்கன்னு கண்டா அடடா பாவமே, இதுக்கு நாங்க உதவி பண்ணலாமேன்னு நினைக்கும். எப்படின்னு உண்மையிலே ஒரு சோசியாலஜி ப்ரொஃபஸர் இதை சொல்றாரு. பட்டர்ஃப்ளையை பத்தி படிப்பிச்சுட்டு இப்போ வரும் யாரும் ஹெல்ப் பண்ணாதுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க அந்த படுற ஸ்ட்ரகிளை பார்க்குற நேரம் மாணவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இவர் சொன்னதுக்காக சும்மா இருந்துட்டாங்க. மிச்சம் கஷ்டப்பட்டு மிச்சம் சிரமங்களுக்கு மத்தியில வெளியில வந்துச்சு, பறந்து அழகா பறந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பட்டர்ஃப்ளையும் அதே அளவு கஷ்டங்கள் படுற நேரம் அழுக வர்ற அளவுக்கு இவங்க பார்க்குற நேரம் கஷ்டமா இருக்கு. அது படுற கஷ்டத்தை ஒரு மாணவன் என்ன செஞ்சான்னா, பெண் எடுத்து அதில் வாய் என்ட்ரன்ஸை கொஞ்சம் பெருசு பண்ணி விட்டான். எதை கொக்கு உண்டு. இப்போ பட்டர்ஃப்ளை மிச்சம் லேசா மேல வந்துருச்சு, பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சு. இப்போ ப்ரொஃபஸர் வந்து கேட்கிறாரு, என்ன நடந்துச்சுதப்பா? மாணவர்கள் சொல்றாங்க இப்படித்தான். இப்போ ப்ரொஃபஸர் விளங்கப்படுத்துறாரு, ஒரு பட்டர்ஃப்ளை அந்த ஸ்ட்ரகிள படுற நேரம் என்ன நடக்குதுண்டா, அதுல விங்ஸுக்கு தேவையான சிறகுகளுக்கு தேவையான எனர்ஜி பம்ப் ஆகுது, அதுல சிறகுகளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் பவர் கிடைக்குது. ஆகவே இதை வச்சு இந்த ஸ்ட்ரகிளோட வந்த பட்டர்ஃப்ளை தான் அந்த எனர்ஜி ஸ்ட்ரென்த்தை எடுத்து பறந்து கொண்டிருக்கும். அந்த ஸ்ட்ரகிள் இல்லாம வந்துச்சுன்னு கண்டால் பறக்கும், விழுந்துரும், செத்து போகும். என்று அதுக்கு தேவையான பவர் கிடைக்காதனால, எனர்ஜி கிடைக்காதனால. ஆக ஒரு மனுஷன் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற நேரம் உலகம் அழிஞ்சு போச்சு என்று சொல்லிட்டு பார்க்கறத விட, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லிட்டு பார்க்கறத விட, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, எஸ் பிரச்சனை எல்லாருக்கும் உள்ளது, உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா சொர்க்கத்துக்கு தான் போகணும் என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடை வளர்த்து கொண்டு இந்த பயணத்தை போவாங்கன்னு கண்டால் எல்லாருக்கும் என்ன செய்யலாம்னு சாதனிக்கலாம். மாறாக சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு துவண்டு போவாங்கன்னு கண்டா என்ன நடக்கும்னுக்குன்னா அவங்களுக்கு சாதனை என்று சொல்ற கனிய சுவைக்க கிடைக்காது. இன்னும் ஒரு விஷயம், அதாவது இந்த ஒரு படித்தவர்கள், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள், இவர்கள் தான் இந்த வெற்றி, தன்னம்பிக்கை, வாழ்க்கை இப்படி குறித்தெல்லாம் பேசுவது, சிந்திப்பது என்பதான ஒரு மாயம், ஒரு படிமம் நம்ம எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இந்த ஸ்கூலில் வந்து இந்த சுய முன்னேற்ற பயிற்சிகள் நடக்கும், அல்லது படித்த ஏதோ ஒரு பாடசாலையில் இருக்கிற அதிபர்கள் மட்டும் இப்படி மற்றவர்களுக்கு நடத்தப்படும். இது இல்லாமல் ஒரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கின்ற சாதாரணவர்கள் மத்தியிலே அவை குறித்தான போதனைகளும் நடத்தப்படுவதும் இல்லை, அவர்களும் அது குறித்து சிந்திப்பதும் இல்லை. நான் இங்கே ஒரு மெக்கானிக்காக இருக்குன்னா மெக்கானிக்காக இருந்தே வாழ்ந்து மடித்து விடுவேன் என்பதான ஒரு நம்பிக்கையோடு இருப்பது. இந்த நிகழ்ச்சியை பல பேரும் பார்க்கக்கூடும். எனவே அவர் படித்த மட்டத்திலே ஒன்று நூல் வாயிலாக வாசிக்கின்றார்கள், அல்லது பல பேர் சொல்ல கேட்கின்றார்கள். ஏனையவர்கள் ஒரு வியாபாரம் செய்பவர்கள், இப்படியானவர்களுக்கு அந்த சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, சுய ஊக்குவிப்பு தொடர்பான விடயங்கள் போதிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் அது தனக்குரிய விடயமாக நினைத்து கொள்வதும் இல்லை. அதனால் தான் பெரும்பான்மையானவர்கள் அதே நிலையில் இருப்பதாக நான் நினைக்கின்றேன். எனவே நீங்கள் சொல்லுங்கள், ஒரு முன்னேற்றகரமான ஒருவனுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மட்டும் முக்கியமான காரணமாக இருக்கும், அல்லது குவாலிஃபிகேஷன் உள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போகலாம் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாமா? அது முற்றிலும் பிழையான சிந்தனை போக்கு. உண்மையிலே எனக்கு தெரியும் என்பதும் எனக்கு இயலும் என்பதும் சமன் அல்ல, ரெண்டும் வித்தியாசமான விடயங்கள். உண்மையிலே இன்று ஒரு எங்களை இலங்கை போன்ற நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு 30 வருஷத்துக்கு முன்பு ஒரு இன்டர்வியூக்கு போனதாக இருந்தால் அவர் திறமசாலியை அளந்தாங்க. எப்படி என்றால் ஓல் திங்கிங் ஆஃப் எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன், அவர் தகமைகள், அவர் என்ன படிச்சிருக்கிறார், என்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறார், ஸ்கூல் ரூலில் தகவலை வச்சு தான் அவங்க அளந்தாங்க. அப்போ படிப்பாளிகளுக்கு தான் ஜாப்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் நவீன சிந்தனை போக்கு கல்விக்கு கொடுக்குற வரைவிலக்கணம் அந்த ஒன்றோடு அவர்கள் மட்டுப்படுத்தவில்லை. அவர் ஓலவெளியிலே 9A எடுத்ததற்காகவோ அல்லது ஏலவெளியிலே 3A எடுத்ததற்காகவோ அவர் ஒரு திறமசாலியாக அல்லது பெரும் குவாலிஃபிகேஷன் உள்ளதற்காக இன்றுள்ள தொழில்துறைகள் இந்த போட்டி நிறைந்த உலகத்தில்
அவ்வாறான ஒரு நிலைமையில் இன்று தொழில்துறைகள் அவர்களுக்கு கிடைப்பது மிக கடினம். அவை நவீன சிந்தனை போக்கு எவ்வாறு இந்த எஜுகேஷனை கொடுக்குறாங்க என்றால் 5 விடயங்கள் அதிலே குறிப்பிடுகின்றார்கள். ஒன்றாவது குவாலிஃபிகேஷன், படிப்பு, அறிவு, நாலேஜ். அது இன்றியமையாது, அதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அது மாத்திரமல்ல நாலேஜ். 2வது அவர்கள் குறிப்பிடுகின்றதான் ஜாபபிலிட்டி அல்லது எம்ப்ளாயபிலிட்டி, அதாவது தொழில் சார்ந்த திறமை. உதாரணமாக இதை சொல்வதென்றால் ஒருவர் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறார் என்றால் டிரைவிங் எக்ஸாம் ஒன்று எழுதணும். இன்றைக்கு நிறைய பேர் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, எக்ஸாம் எழுதி லைசன்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஓட்ட தெரியா, வாகனம் ஓட்ட தெரியா, இவ்வாறு நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் ஜாபபிலிட்டின்றது அந்த லைசன்ஸ் அதை எடுத்தது போல் அவர் அந்த தொழில் சார்ந்த திறமை இருந்தால்தான் அவருக்கு அந்த பெருமதி ஒன்று வருகின்றது. இன்றைய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அல்லது போட்டி நிறைந்த இந்த சூழல்ற அதை மிக முக்கியமாக பார்க்கின்றார்கள். ஏன்னால் இன்றைக்கு நிறைய பேர் படித்தவர்கள் வந்து இங்கே நின்றால் அவர்களுக்கு அந்த துறை சார்ந்த ரிசல்ட் எடுத்துக்கலாத நிலைமை ஒன்று கம்பெனிகள் ஃபேஸ் பண்ணுகின்றது. இது ஒரு 2வது விஷயம். 1வது எஜுகேஷன், குவாலிஃபிகேஷன். 2வது ஜாபபிலிட்டி, தொழில் சார்ந்த திறமை. 3வது என்ன சொல்கிறார்கள்? கம்யூனிகேஷன், தொடர்பாடல். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய ரிசல்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொடர்பாடல் ஒன்று செய்ய தெரியாமல் அல்லது படித்து நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தொடர்பாடல்கள் பிரச்சனையினால் எல்லாம் பிரச்சனை ஆகிக் கொள்கின்றார்கள். உண்மையிலேயே தொடர்பாடல் என்று சொல்கின்ற பொழுது எவ்வாறு அதாவது ஒரு மனுஷனிடம் ஒருவரிடம் ஒரு வேலையை வாங்கிக் கொள்வதென்றால் ரிக்வெஸ்ட் ஃபார்மில் அந்த தொடர்பாடல் செய்யாதனால அவர்களுக்கிடையே ஆஃபீஸ்களிலே ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அந்த அவ்வாறான ஒரு பிரச்சனை ஒன்று உருவாகின்றது. ஆகவே தொடர்பாடல் அந்த கம்யூனிகேஷன்றது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர் எவ்வளோ படித்திருந்தாலும் அந்த பண்பாடாக பணிவாக ஒரு மனிதரிடம் அவரிடம் உள்ள வேலையை எவ்வாறு செய்து கொள்வது. உதாரணத்துக்கு உங்களுக்கு மிக லேசாக விளங்கப்படுத்துவதென்றால் ஒரு அரச அதிபர் ஒரு சூழலை செக் பண்ணக்கூடிய ஒரு அரச ஊழியர் வருகின்றார்கள். எப்பவுமே சில படித்தவர்கள் அவர்களிடம் ஒரு விதமான அந்த இங்கிதம் இல்லாத கம்யூனிகேஷன்னால அவர்களை வந்து மிக கடினமான நிலைக்கு தள்ளி வருகிறார்கள். ஆனால் சாதாரண ஒன்றுமே படிக்காத ஒரு வியாபாரி வாங்க சார் என்று கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டு என்ன எப்படி செய்யணும் சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவரோட விஷயங்களை சாதிச்சிடுறார். அந்த பணிவுத்தன்மையுடனான உள்ள கம்யூனிகேஷனை நான் அங்கே சொல்கின்றேன். அது ஒரு பெரிய ஒரு ஏரியா என்றாலும் நான் நினைக்கிறேன் அந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டிருப்பீங்க. 3வது செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம். ஏன்னால் ஒரு மனிதன் எடுக்கிறார், ஒரு மாணவன் எடுக்கிறான், அவனுக்கு திறமை இருக்கின்றது, கம்யூனிகேஷன் இருக்கின்றது, இப்பொழுது நீங்களும் கூறினீர்கள் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வது. எவ்வாறு தன்னை அடுத்த நாள் தனது வேலைகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்திக் கொள்வது. ஒரு சிஇஓ தனது ஆஃபீஸில் உள்ள வேலைகளை பிளான் பண்ணுற மாதிரி தனது வீட்டில் உள்ள வேலைகளையும் எவ்வாறு பிளான் பண்ணுறது. ஒரு சிறிய குப்பையை அகற்று வேலையாக இருந்தாலும் அவரிடமிருந்து அது பிழையாகாது. ஆகவே தன்னை சுய ஒழுக்கம் என்று சொல்லும்போது அவரது ஒழுக்கத்துடன் தன்னை சுயமான அதற்கு சொல்லுவதென்றால் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று சொன்னால் அது மிகையாக அது நான் நினைக்கின்றேன். தன்னை எழுதி பிளான் பண்ணிக்கொள்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். 5வது விடயம் லீடர்ஷிப். அதாவது முன்பு குவாலிஃபிகேஷன் என்று கருதினது ஒரு நிறுவனத்துக்கு ஒருவர் தொழிலுக்காக செல்வதென்றால் இந்த 5 விடயங்களையும் இன்று நிறுவனங்கள் பார்க்கின்றது. ஆகவே எடுகேஷன் என்று நாங்கள் குவாலிஃபிகேஷனோடு மட்டும் இருந்து கொண்டால் பின்னால் உள்ள இந்த திறமைகளை நாங்கள் கருத்தில் கொள்ளாவிட்டால் தனக்குள்ள ஆளுமை, இது ஒரு ஃபெமிலியாக இருந்தாலும் அந்த ஃபெமிலிக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுக்கக்கூடிய ஆளுமை வைக்கணும். ஒரு பாடசாலையாக இருந்தாலும் அந்த பாடசாலைக்கு தலைமைத்துவம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டும். ஆகவே கல்வி என்று சொல்லும் பொழுது குவாலிஃபிகேஷனுடன் மட்டும் நிற்பது அல்ல. உங்களுக்கு நன்றாக பார்க்கலாம், சாதாரணமாக பெரிய குவாலிஃபிகேஷன் இல்லாத ஆட்கள் சில கிராமங்களும் மிக உயர்ந்த நிலைக்கு அடைந்திருப்பார்கள். அவர்கள் ஃபெஸ்ட்டில் உள்ள அந்த குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட குறை இருந்தாலும் அடுத்த 4 விடயங்களும் மிக கராராக இருப்பார்கள். ஜாபபிலிட்டி, அது சார்ந்த திறமை, கம்யூனிகேஷன், அழகாக பேசி இனிமையாக பேசி தன்னுடைய வேலைகளை சாதிச்சிருவாங்க. அடுத்த விடயம் என்னென்றால் அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு ஒன்று இருக்கும். அது மாதிரி லீடர்ஷிப் ஒன்றும் இருக்கும். ஒரு எந்த விடயத்திலையும் முன்னாகுவார்கள். முன்னாகி அந்த விடயத்தை அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் நிறைய படித்தவர்கள் ஒரு பிரச்சனை வந்தால் மெதுவாக நகர்ந்துருவார்கள். ஆகவே இன்று படிப்பு என்று சொல்வது இந்த 5 விடயங்களையும் உள்ளடக்கியது. அவங்க டிகிரி படித்து முடித்ததோட அவங்க நினச்சி கொள்கிறாங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிட்டோம்னு நான் நினச்சி கொள்கிறாங்க நாங்கள் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு. இவங்க மறந்துடுறாங்க என்னென்னு லைஃப் லாங் லேர்னிங் சொல்கிறது ஒன்று இருக்கு. எங்களை நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணி கொள்வது.
அதோட பேப்பர் குவாலிஃபிகேஷனோடு சேர்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக தான் இவர் இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டிருந்தார் முக்கியமாக. ஸோ இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க இல்லைன்னு தேவையான அளவு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க இல்லை. இது என்ன மாதிரின்னு கண்டா அந்த விஷயங்களும் இவங்க ஒரு இதுக்கு அந்தந்த விஷயங்களுக்குள்ள ட்ரைனிங்ஸ் இருக்குது. இந்த ட்ரைனிங்ஸ் போகிறது எப்படி பார்க்குறாங்கன்னு ஒரு செலவாக பார்க்குறாங்களே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்க இல்லை. உண்மையிலே இது சாதிக்க நினைக்கிறவர் என்ன செய்வார் என்றால் தன்னிடத்தில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லையா, அது எங்கே போயிட்டு டெவலப் பண்ணிக்கொள்ளணுமோ அதை டெவலப் பண்ணிக்கொள்ள பார்ப்பார். லீடர்ஷிப் ஸ்கில் இல்லையா, அதுக்குள்ள விஷயங்களை செஞ்சு கொள்ள பார்ப்பார். புதிய புதிய கன்செப்ட்ஸ் டெய்லி மாறிக்கொண்டு இருக்குது. இந்த எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா புதிய புதிய புத்தகங்களை வாங்கி ரைட் அதுகளை வாசித்து அப்டேட் பண்ணி கொள்வாங்க. பழைய சாதிச்சவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் இருக்குது, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸை வாசிக்கிறதன் மூலம் அவங்க என்னென்ன மாதிரியான சவால்கள் எதிர்கொண்டாங்க இது மாதிரியான அறிவுகள் எடுத்துக்கொள்றதுலேருந்து பின்வாங்குறாங்க. ஸோ சொல்லுவாங்க எப்படின்னு கண்டா, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ லீடர் யூ ஹாவ் டு பி அ குட் ரீடர். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரீடரில் உள்ள ஆறை எடுத்துட்டு எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா ரீடர் லீடராக மாறுவார். ஸோ என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா இந்த மாதிரி இவங்க அப்டேட் பண்ணி கொள்றதும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியில் தனி மனித முன்னேற்றம் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த உலகம் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதன் வேகமாக எல்லாவற்றையும் செய்ய நினைக்கின்றான். இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். வேகமாக சாப்பிட்டு வேகமாக இயங்கி வேகமாக செத்து போகிற உலகம் அப்படின்னு சொல்லுவார்கள் சில பேர். எல்லாவற்றிலும் அந்த வேகத்தன்மை இருக்கின்றது. நீங்கள் திரு ஃபாசில் அவர்கள் நீங்கள் சொன்னது போல மலை உச்சியில் இருந்தவர் வெறுமனே காற்றடித்து போய் சேரவில்லை. அவர் பல்வேறு துயரங்கள் பல்வேறு வழிகளில் கஷ்டப்பட்டு சென்றார். அதே போல் நீங்களும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து முளைக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லீர்கள். ஆனால் பல பேர் உடனடியாக அது நடக்க வேண்டும் என்பதான ஒரு அவாவிலே இருப்பது. ஒரு விடயத்தை எடுக்கின்றோம், இது நடக்கவில்லை, உணவை நம்ம அடுத்ததை மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. எனவே வெற்றி குறித்து நாம் பார்க்கின்ற போது இத்தகைய மனோநிலை சரியானதா என்பதான ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? இந்த மனோநிலைக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இருக்கிறதா? இதை மாற்ற வேண்டுமா? இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? ஓகே, நல்ல ஒரு கேள்வி. இது உண்மையிலே நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு வீக்னஸும் கூட. என்னதுன்னா பொறுமை என்று சொல்றது சாதிக்கணும் என்று இருக்குது. ஆனா அதுக்கு ஒரு பொறுமை ஒன்று சொல்றது ஒன்று மிக முக்கியம். தாஜ்மஹால் என்று சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க என்னன்னு கண்டா இது ஷாஜஹான் கட்டினார் என்றுவாங்க, மும்தாஜுக்காக கட்டினு சொல்லுவாங்க. நாங்கள் ட்ரைனிங்ஸ்ல கேட்போம், இதை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு காலத்துல இந்த உலக அதிசயத்தை உருவாக்கினார்னு கேட்டா பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது. ஷாஜஹான் கிட்டத்தட்ட 22 வருஷங்கள் தண்ட வேலையாட்களை வச்சு வாங்கின வேலை தான் இன்றைக்கு உலக அதிசயமா இருக்குது. இதே மாதிரி தான் பெப்லோ பிக்காசோ ஒரு முறை என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு ஸ்கல்ப்டர் பெயிண்டர் எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், ஒரு லேடி கண்டுட்டு என்ன செய்யறாருன்னு ஓடி வர்றா, சொல்றாரு, மிஸ்டர் பிக்காசோ நான் உங்களோட சரியான ஒரு ஃபேன், ஆகவே எனக்கு என்னமாவது ஒன்று வரைஞ்சி தாங்களேன்னு சொல்லிவிட்டு பேப்பரையும் பென்சிலையும் கொடுக்குறான். பிக்காசோ என்ன செய்யறான்னு ஒரு 30 செகண்ட்ல அழகான படம் ஒன்றை வரைஞ்சி கையில கொடுக்குறாரு. பார்த்துட்டு சொல்றா, மிஸ்டர் பிக்காசோ இனிலன்ற மாதிரி அழகா இருக்குது, தேங்க்யூன்னு சொல்லிட்டு பார்க்குறான். பிக்காசோ சொல்றாரு, பெண்ணே அதுல வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியுமா? இட்ஸ் ஒர்த் $1 million என்றாரு. இவருக்கு விளங்குது இல்லை. மிஸ்டர் பிக்காசோ நீங்க 30 செகண்ட் தானே எடுத்தீங்க இதை செய்யறதுக்கு, $1 million சொல்றீங்களே. இப்ப பிக்காசோ சொல்றாரு, இந்த 30 செகண்ட்ஸ்ல $1 million வேலை செய்யறதுக்கு 30 வருஷம் நான் இதுல உழைச்சிருக்கிறேன். என் 30 வருட உழைப்பு தான் என்ன செஞ்சிருக்குதுன்னு கண்டால் இன்றைக்கு 30 செகண்ட் $1 million இருக்குதுன்னு சொல்லி போட்டு. ஸோ ஆகவே இந்த ஒரு சாதிக்க நினைக்கிறவங்க கட்டாயம் நிறைய பொறுமை இருக்கணும்.
குறிப்பாக சாதனைகள்ன்ற போது என்ன செய்ய முடியும்னா ஆரம்பத்துல நிறைய ப்ரோக்ரஸை பார்க்கலாம் இருக்கும். அந்த ப்ரோக்ரஸ் தெரியாத இடத்துலையும் யாரு பொறுமையாக இருந்து வேலை செய்கிறாரோ அவர் தான் என்ன செய்வாருன்னு கண்டா பின்னுக்குள்ள நேரங்கள்ல ப்ரோக்ரஸ் தெரியாதெல்லாம் இருந்தாலும் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக விழுந்தது அப்புறம் மிச்சம் வேகமாக வளர்றவங்களா இருப்பாங்க. இது நாங்க பார்க்குறோம். எந்த ஒரு பெரிய ஒரு கம்பெனியா இருக்கட்டும், எந்த ஒரு சாதனையாளராக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்துல மிச்சம் பெரிய ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தான் என்ன செஞ்சிருப்பாங்க என்றால் அந்த அடைவை கண்டிருப்பாங்க. இது எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சைனீஸ் பேம்பு உண்டு, ஒரு வகையான மூங்கில சைனால நோர்த் பார்ட்டில் விளைப்பாங்க. அது எப்படின்னு கண்டா நாட்டுவாங்க, நாட்டிட்டு ஒரு வருஷம் எல்லா வகையான கவனிப்பும், அதுக்கு தேவையான ஃபர்டிலைசர்ஸ் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, மற்ற கவனிப்புகள் எல்லாம் நடக்கும் சைனீஸ் பேம்புக்கு. ஒரு வருஷம் முடிஞ்சது பிறகு பார்த்தா பெருவிரல் அளவுக்கு தான் வளர்ந்துருக்கும். 2வது வருஷம் என்ன செய்வாங்கன்னா கைவிட மாட்டாங்க நம்பிக்கையா. இது எங்களுக்கு பலன் தரும்னு சொல்லிட்டு தொடர்ந்தும் வேலை செய்வாங்க, ஃபர்டிலைசர்ஸ் போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, எல்லாம் நடக்கும். 2வது பார்த்தா எந்த ஒரு விசிபிள் குரோத்தும் தெரியாது, கண்ணுக்கு தெரியுற எந்த ஒரு குரோத்தும் இல்லை. 3வது வருஷம் அதே மாதிரி, 4வது வருஷம் அதே மாதிரி, 5வது வருஷம் அதே மாதிரி. ஆனா இவங்க நம்பிக்கையை விட மாட்டாங்க, தொடர்ந்து உழைப்பாங்க. 5வது வருஷம் கடைசியில 6 வாரத்துல 80 அடி வளரும். 80 அடி 6 வாரத்துல வளரும். அந்த 5 வருஷம் இந்த சைனீஸ் பேம்பு என்ன செஞ்சிருக்குதுண்டா, தண்ட ரூட்ஸ் வேர்கள் என்ன செஞ்சிட்டா மைல்ஸ் கணக்குக்கு அனுப்பி தன்னை ஒரு ரெடி பண்ணிருக்குது தண்ட வளர்ச்சிக்காக வேண்டி. ஆக இந்த பொறுமை என்று சொல்றது, பிரச்சனைகள் வர்ற நேரம் மற்ற நேரங்கள்ல பொறுமையா இருந்து தண்ட வளர்ச்சியை எதிர்பார்த்து நிக்கிறது இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி. நிச்சயமாக அவங்களுக்கு தான் வெற்றி என்று சொல்றது கைகூடி வறுமை இல்லாம. பொறுமை இழந்தவங்களுக்கு இது மிச்சம், வெற்றி என்று சொல்றது தூரமான ஒரு விஷயம். மிக முக்கியமான தகவல்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இதே நேரத்தில் திரு ஃபாசில் அவர்களை சொல்லுங்கள். இவர் சொன்னது போல இப்பொழுது சில பேர் அந்த பொறுமையை இழப்பதற்கும் அல்லது தன்னுடைய முயற்சியை கைவிடுவதற்கும் சில பிரதான காரணங்கள் இருக்கும். அல்லது அது காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற போது மற்றவர்களினுடைய வார்த்தைகள். சில பேர் என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு சாதாரண ஒரு மனிதனை கூட ஊக்குவித்து முன்னேற்றி விடுபவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாக கஷ்டப்பட்டு ஒரு வெற்றியான ஒரு பாதையிலே முயற்சியில் செல்பவனை கூட ரொம்ப பயமுறுத்தி அதை கைவிட செய்பவர்களும் இருக்கிறார்கள். எனவே இந்த அட்வைஸ் ஒரு சில பேரை நல்வழிப்படுத்துகிறது. சில அட்வைசஸ் பார்த்தோம்னா சில பேரை முன்னேற விடாமல் தடுக்கிறது. அதிலும் குறிப்பாக சூழ இருப்பவர்களுடைய சிந்தனைகள், பேச்சுகள் என்பதெல்லாம் ரொம்ப முக்கியம். எனவே ஒருவர் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்பதான எண்ணம் உள்ளவர் எந்த வகையானோரை பக்கத்திலே வைத்திருக்க வேண்டும், யார் யாருடைய அறிவுரைகளை கேட்க வேண்டும், எதை உதாசீனம் செய்ய வேண்டும் என்பதாக வரையறுத்து கூற முடியுமா? ஆமாம், பல கதைகளை எனது நண்பர் சொன்னார். நானும் முறை கதை அல்லது அது போன்ற ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று கருதுகிறேன். கழுகுகளுடன் வானத்தில் வட்டமிட நாடினால் வான்கோழிகளுடன் சேராதீர்கள். இங்கே ஊக்குவிப்பு பயிற்சியாளர் வந்த டி.கே. சந்திரசேகர் அவர்கள் எங்களுக்கு பயிற்சி பட்டறையில் குறிப்பிட்ட ஒரு விடயம், கழுகுகள் மிக உயரத்தில் பறக்கும், வான்கோழிகளுடன் சேர வேண்டுமென்றால் வான்கோழிகளிடம் 3 கெட்ட குணம் இருக்கின்றது. வான்கோழி பறவை இனம், பறக்காது. வான்கோழி மயில் போல் தன்னை நினைத்து பெருமையாக ஆடும். அடுத்தது சும்மா கத்தும். அடுத்த எல்லா பறவை இனங்கள்ட்ட இல்லாத 3 கெட்ட குணங்கள். அவை கழுகுகளுடன் வானத்தில் வட்டமிட நாடினால், மிக உயர்ந்த இடத்தை நாட நினைத்தால் முன்னாவது அந்த சூழல்ற இந்த வான்கோழிகளுடன் சேரக்கூடாது. படிக்கின்ற மாணவர்கள் மிக கவனமாக இதை கேட்டுக்கொள்ள வேண்டும். அந்த வான்கோழிகள் இந்த கெட்டத்தனம், பறவை இனம் பறக்காது, அதுபோல் மனித இனம் மனிதத்தன்மை இல்லாத எவ்வளவோ மனிதர்களை காண்கின்றோம். அடுத்தது பெருமை. பெருமை ஒரு மனிதனை அழித்துவிடும். இல்லாது பொருளாது எல்லாம் வச்சு பெருமை அடிச்சு கொண்டிருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள்ட சூழல் உள்ளவர்களோடையும் நாங்கள் சேருவது எங்களை அது எனர்ஜி சக்கர்ன்னு சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட உள்ள சக்தியும் இழுத்துருவாங்க. 3வது சும்மா ஒரு எந்த தேவையும் இல்லாமல் இந்த ஊர் சுத்தும் வாலிபர்கள் அல்லது ஒரு இலக்கு இல்லாத நேரத்தோடு நான் காய்ச்சோம் விஷன், பேஷன், தாய் தந்தையர்கள் என்று பெரும் கவலைகளோடு இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு இலக்கு இல்லையே, ஒரு வேகம் இல்லையே, வெறி இல்லையே. ஆனால் அவர்கள் என்று ஒரு நாளைக்கு இந்த கஷ்டத்தில் உள்ளத்தான் போகிறாங்க, அன்றைக்கு அவர்களுக்கு விளங்கத்தான் போகுது. ஆகவே இந்த சூழல் மிக முக்கியம். எமது சூழல்ற இந்த எனர்ஜி சக்க சூழல் நாங்கள் சேரக்கூடாது. 2வது, நான் ஏண்ட வாழ்க்கை அனுபவத்தில் நான் ஒரு சிறிய வியாபாரத்தை நான் ஆரம்பித்தேன். ஒரு தனி மனிதனாக ஆரம்பித்த நான் 200 பேர்கள் இன்று எனது 3 கம்பெனிகளில் வேலை செய்கின்றார்கள். மிக கடின உழைப்பு, மிக கஷ்டப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இன்றும் நான் மறக்க முடியாமல் ஞாபகப்படுத்த வேண்டிய சிலர் இருக்கின்றார்கள்.
எனது சில முக்கியமான ஆசிரியர்கள் என்றுமே ஊக்குவித்திருக்கின்றார்கள். அடுத்தது சில நல்ல நலன் விரும்பிகள், இது மிக முக்கியமான விடயம். சில பேர் இருப்பார்கள் பொறாமை, ஒரு விதமான பின்னோக்கி தள்ளுகின்ற தேவையில்ல என்று சொல்றவர். சரியான ஆட்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். எங்களுக்கு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவுரை கூறக்கூடிய நல்ல மனிதர்களை தேடி கண்டுபிடித்துக் கொள்வதும் மிக முக்கியம் எமது வாழ்க்கையில் மேலே செல்வதற்கு. ஆகவே நான் நினைக்கிறேன் உங்களோட கேள்விக்கு அதான் உள்ள பதில். நிச்சயமாக. இதே நேரத்தில் இன்னும் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது சில பேர் அறிவுரை கூறுவார்கள், அவர்களிலே சில பேரை நாம் தெரிவு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பொதுவாக சொன்னாலும் எது நெகட்டிவான விஷயம், இதில் எது ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும். சில பேர் சொல்வார்கள் இது ரொம்ப டேஞ்சர், இப்படியே போனால் வாழ்க்கையில் நாசமாக போயிடும், அப்படி சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். பல பேரினுடைய அத்தகைய அறிவுறுத்தல்கள் சில பேருக்கு நன்மை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இதில் எது சரி எது பிள்ளை, எதை எடுத்துக்கொள்வது எதை கைவிடுவது என்பதான ஒரு தனித்த தீர்மானத்தை அந்த குறித்த நபர் எடுத்துக்கொள்வதா, அல்லது சில பேர் இதே வழியில் தான் நானும் பிஸ்னஸ் பண்ணினேன், இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு லொஸ்ட்டு வந்தது, அது என் வாழ்க்கையை மூழ்கடிச்சிடுச்சு அப்படிங்கிற தங்களுடைய உதாரணங்களை சொல்வார்கள். ஒவ்வொருவருடைய தனிநபர் உதாரணங்களும் எல்லோருக்கும் பொருந்துமா என்பதான ஒரு கேள்வியும் இருக்கிறது. இதற்கான பதில் என்னவாக இருக்கு? எப்படின்னு கண்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியா சொல்லுவாங்க. ஆனா எங்கட விஷயத்துல கடைசியா முடிவெடுக்கிற ஆளாக நாங்க இருக்கணுமே இல்லாம இன்ஃபர்மேஷன் தேவை. ஆனா டெசிஷன் மேக்கர் யாருன்னு பார்த்தோம்னு கண்டா நாங்க தான் தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுவோம், இதை அனலைஸ் பண்ணுவோம், அதுல இருந்து இறுதி தீர்மானத்தை எடுக்கிறாளா நாங்க இருக்கணுமே இல்லாம அவர் அனுபவத்தில் அவர் சொல்றாரு நான் இந்த பிஸ்னஸை செஞ்சேன் தோத்து போனேன்னு. ஆஃப்கோர்ஸ் நாங்கள் இண்டஸ்ட்ரியில பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட துறை எடுத்தோம்னு கண்டா சில நிறுவனங்கள் ஷைன் பண்ணும், சில நிறுவனங்கள் அது அவரோட பர்சனல் வீக்னஸஸாக கூட இருக்கலாம். அதுக்கு காரணமா மாறாக அவர் சொன்னார்ன்றதுக்காக வேண்டி அதில் உள்ள விஷயங்களை அனலைஸ் பண்ணி அவர் செஞ்ச தவறுகளை தவிர்த்து கொண்டு செய்யறது ஒரு அமைப்புக்கு வரலாம். மாறாக அவர் சொன்னார்ன்றதுக்காக வேண்டி முழுமையாக எடுத்து நாங்கள் விட்ரோ பண்ணி கொள்வோம் என்றால் அதை நாங்கள் செய்கிற ஒரு பிழையாக நான் பார்க்குறேன். ஆகவே எப்பவுமே தகவல்கள் தேவை, அதை அனலைஸ் பண்ணி சரியான டெசிஷன் எடுக்கிற பொறுப்பு எங்கட கையில் வச்சுக்கணுமே இல்லாமல் வெறுமனே அவனோட வார்த்தைகளை நம்பி தீர்மானங்களுக்கு வராமல் இருக்கிறது நல்ல. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் இருக்குது, இந்த அவமானங்கள் குறித்து பேசுவது. பல பேர் இந்த அவமானங்களால் தற்கொலை செய்தவர்கள் இருக்கிறார்கள், பல பேர் இந்த அவமானங்களால் முயற்சிகளை கைவிட்டவர்கள் இருக்கிறார்கள். இதே நேரத்தில் அவமானங்களை மூலதனமாக பயன்படுத்தி வெற்றியடைந்தவர்களும் இருக்கின்றார்கள். தி பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னார் செய்தாரை உறுத்தல் அவர் நான் நன்னயம் செய்துவிடல் என்று திருக்குறள் கூட சொல்கிறது. ஆனால் பல பேர் இந்த இன்னார் செய்தவர்களை உறுத்தும் விதமாக, அவர்கள் நாணுவதற்கு அவர்கள் வெட்கப்படும் விதமாக அவர்களுக்கே நல்லது செய்வது அல்லது அவர்களுக்கு முன்னால் நன்றாக வாழ்ந்து காட்டுவது என்கின்ற இலக்கை நோக்கி செல்பவர்கள் குறைவானவர்கள் தான். அவமானப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக வாழ்க்கையில் ஒடிந்து போய் இதோடு வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதாக சிந்திப்பவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே அவமானம், ஒருவனுடைய வெற்றியிலே அவமானத்தினுடைய பங்கு என்ன? அதே போன்று சில பேர் சொல்வார்கள் எதிரிகள் தான் உன்னை ஊக்குவிப்பதற்கு உன்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பர்கள் உன்னை தட்டி கொடுப்பார்கள், எதிரிகள் தான் உனக்குள் ஒரு வெறியை ஏற்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விடயங்களை? உண்மைதான். என்னால் ஒவ்வொரு நேரத்துடன் சகோதரர் சொன்னது போல் ஒவ்வொரு இந்த எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். அது மாதிரி ஒவ்வொரு தடைக்கலும் ஒவ்வொரு படிக்கல்கள். அந்த ஒரு கவிதை ஒரு பாடலிலே வருகின்றது, உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், அவமானம் அவதூறு எல்லாமே உறவாகும். அதுதான் எங்களுக்கு இடையில அந்த வெறி வேகத்தை உருவாக்குறோட நான் நேரத்தோடு சொன்னேன், இந்த ப்ரெஷர் ஊடாக சில பேர் மேலே வருவாங்க. அந்த ப்ரெஷர் நான் சாதிக்கணும், என்னை அவமானப்படுத்திட்டாங்க என்ற அது பேஷனாக உருவாகும், ஒரு பேர்னிங் டிசையராக மாற்றும். ஆகவே நான் நினைக்கிறேன் தோல்விகளை கண்டு பயப்படுறது மிக மிக முட்டாள்தனமான விடயம். உதாரணமாக நான் உங்களிடம் இவ்வாறு கேட்டால், ஒரு விளையாட்டிலே ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, 2 டீம் விளையாடுது, தோக்கிறதுக்குரிய பெர்சன்டேஜ் எத்தனை வீதம்? 50 வீதம். 2 1 150 வீதம். கட்டாயம் ஒரு டீம் தோத்தே ஆகும். தோக்கிறதுக்கு பயந்து விளையாடாம இருந்தா அது ஒரு மடத்தனமான விஷயம். ஆகவே என்கேஜ் டு வின் என்று சொல்றது பிழை, என்கேஜ் டு அச்சீவ். அதாவது வெற்றி பெறணுன்றதுக்காக விளையாடக்கூடாது, சில விடயங்களை அடைந்து கொள்ளணும் என்பதற்காகத்தான் நாங்கள் எந்த விடயத்தையும் செய்ய வேண்டும். ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல அந்த 1000 முறை தோற்ற தோமஸ் ஆல்வா எடிசன் அவர் தோக்கல்ல, அச்சீவ் பண்ணியிருக்கின்றார். ஆகவே எங்களோட சிந்தனை, எங்களோட மனப்பான்க நாங்கள் எப்படி யோசிக்கணும் என்றால், ஏலா இல்லை இதனால் எனக்கு ஏலான்ற அந்த மனநிலையிலேயே நாங்கள் பின்னோக்கி செல்வது
எங்களை ஒரு நாள் முன்னோக்கி நகர்த்தாது. ஆகவே உலகத்துல எவர் அந்த வலிதாங்கும் உள்ளந்தான் வலிதாங்கும் கற்கள் தான் மண் மீது சிலையாகும். ஆகவே அந்த வலிதாங்கிற மனிதர்களாக நாங்கள் இருக்கணும். அதுலேயும் இவ்வாறு ஒரு மேனேஜ்மெண்ட் தோட் ஒன்று இருக்கின்றது. இஃப் யூ அன்கம்ஃபர்டபுள் யூ ஆர் லேர்னிங் சம்திங். நாங்கள் ஒரு அசௌகரியமான ஒரு சூழல் இருக்கின்றது. அப்போ அந்த இடத்துல நாங்கள் சில விஷயத்தை படிக்க தொடங்குறோம். இஃப் யூ அன்கம்ஃபர்டபுள் யூ ஆர் லேர்னிங் சம்திங். இஃப் யூ ஆர் டிசப்பாயின்மெண்ட் யூ ஆர் சேஞ்சிங் சம்திங். இஃப் யூ ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் யூ ஆர் பிரேக் த்ரூ ஒன்று மேனேஜ்மெண்ட் தோட் ஒன்று இருக்குது. இதை நாங்கள் இவ்வாறு வைத்துக்கொள்ளுமே. புதிதாக ஒரு கல்யாணம் கட்டின ஒரு தம்பதி. அப்போ சில நேரம் அவர்களுக்கு அது ரெண்டு பேரும் ரெண்டு விதமான சிந்தனை சில நேரம் ஒட்டாது, அல்லது அவங்களோட வாழ்க்கையில் முதல்ல தான் நினைத்த மாதிரி இல்லையே என்று ஒரு விதமான அசௌகரியம் வைக்கும். அதை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா வாழ்க்கையில் தோத்துருவாங்க. அதை தாங்கணும். அப்போ இஃப் யூ அன்கம்ஃபர்டபுள் யூ ஆர் லேர்னிங் சம்திங். ஓஹோ, நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை உலகத்தில் பலவிதமான மனிதர்கள் இருக்கிறார்கள், பலவிதமான விஷயங்கள் இருக்கின்றது. அவர் படிக்க தொடங்குகிறார். அதை விடவும் கடினமான ஒரு சூழல் அவர் சார். இஃப் யூ டிசப்பாயின்மெண்ட், நான் அதை தமிழ் நினைச்சால் ஏமாற்றம், நான் நினைத்த மாதிரி இல்லையே, நான் ஒரு பெரும் கனவு இல்லையா கண்டிருந்தேன் இருக்குல்ல. அப்போ ஃபர்ஸ்ட்டில் லேர்ன் பண்ணுவார், ரெண்டாவது சேஞ்ச் ஆகுவார், அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றுவார். தான் ஒரு கிராமத்தில் பிறந்திக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ஈக்கலாம். அப்போ அவர் அங்கே போய்த்து ஒன்றாவது அந்த அன்கம்ஃபர்டபுளான சூழ்நிலை ஒன்றாவது லேர்ன் பண்ணுவார், ரெண்டாவது சேஞ்ச் ஆகுவார். அதையும் தாங்கி தன்னை இறுதி வரைங்காட்டியும் அதை முன்னோக்கி நகர்த்தினாண்டார் அவர் பிரேக் துருவாகி மேல் நோக்கி சென்று கொண்டே இருப்பார். ஆகவே நாங்கள் எங்களோட அவமானங்கள் அல்லது அந்த அன்கம்ஃபர்டபுளான சூழலை கண்டு பயப்படவே கூடாது. நாங்கள் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றுதான் நான்டா கருதுகின்றேன். நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். இறுதியாக உங்களிடம் திரு ஃபாசில் மொஹிடீனிடம் கேட்க வேண்டும். இந்த தலைப்பை நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக பல நூல்கள் வந்திருக்கின்றன. செல்வந்தராவது எப்படி என்ற உளவியல் நூல்கள் நிறையவே இருக்கின்றன. குறிப்பாக சொல்வதாக இருந்தால் கொஃப்மேயர்னுடைய புத்தகங்களை பார்த்தாலும் எண்ணங்களை மேம்படுத்துங்கள், நீங்கள் விரும்புவது எதுவானாலும் அதை அடைந்து கொள்ளலாம், இப்படியான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதே போன்று நிறைய புத்தகங்கள் இருக்கின்றது. இன்னும் சில டாக்குமெண்ட்ரி ஆவண படங்களை பார்த்தால் கூட அதே நேரத்தில் வேதங்கள், உளவியல், இப்படி எல்லா கருத்துக்களையும் எடுத்து ஒருமித்த குரலிலே பேசுகின்றது சீக்ரெட்டுங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி கூட நான் பார்க்க கிடைத்தது. 3 விடயங்கள் சொல்கிறார்கள். ஒரு வெற்றி எப்படி நிச்சயப்படும், அந்த வெற்றி என்று குறிப்பிடுகின்ற போது செல்வந்தராகின்ற விடயம், மன நிம்மதி கிடைக்கின்ற விடயம், வாழ்க்கையில் சந்தோஷமாவது, இப்படி பல விஷயங்களை சொல்கின்ற போது ஒன்று அவர்கள் சொல்கிறார்கள் 3 ஸ்டெப் ஊடாக அவர்கள் அதை விளங்கப்படுத்துகின்றார்கள். ஒன்று, இதை நான் அடைந்து விட்டேன் என்பதாக நம்ப சொல்கிறார்கள். இன்னும் ஒன்று, அதை உணரச் சொல்கிறார்கள். 3வது, நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அப்போ 4வது கேள்வி என்று எழும்போது, சரி நான் இதை அடைஞ்சிட்டேன், ஒரு கார் வாங்கணும், அப்போ எனக்கு கார் கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்பட்டுமாம். அந்த காரை பற்றி உணர்ந்து கொள்ளட்டுமாம். இதில் முன் சீட் இப்படி இருக்குது, செகண்ட் சீட் இப்படி இருக்குது, நிறைய பேர் இருக்கிறாங்க, இந்த கலரில் இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணட்டுமாம். அடுத்து நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்பதான ஒரு தியரியை அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மடிந்த உத்தமர்கள், மகான்கள், ஞானிகள், உளவியலாளர்கள் அனைவருடைய கருத்துக்களூடாகவும் விளங்கப்படுத்துகிறார்கள். இதே விடயத்தை தான் நாங்கள் பழமொழிகள் வாயிலாக எண்ணமே வாழ்வென்று படித்திருக்கின்றோம், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் எல்லாம் படித்திருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆழ்ந்து பார்க்கின்ற போது எண்ணங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கின்றது என்பது தெரிய வருகிறது. ஆழ்ந்த மனதிலே நாங்கள் சரியாக ஒரு விடயத்தை விதை போடுகின்ற போது அது நடக்கும் என்பதாக எங்களால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நாங்கள் உணர்ந்து கொள்வது? பல பேர் அதை வெறுமனை கேட்டு தெரிந்து கொள்கின்ற ஒரு விடயமாக எடுத்துக்கொள்கின்றோமே அல்லாமல் வாழ்க்கையிலே அந்த ஆள் மனதிற்குள் ஒரு விடயத்தை பதிக்கும்படியாக எப்படி நாம் நம்மை மாற்றிக்கொள்வது, எப்படியாக கனவு காண்பது, எப்படியாக சிந்திப்பது என்பதிலே ஏதாவது உங்களுக்கு அறிவுரை கூற முடியுமா? நாங்கள் ஏற்கனவே பேசின விஷயங்கள்ல இருந்து தொகுத்து சொல்றதுண்டா அதெல்லாம் இதுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு மனுஷனுக்கு சரியான ஒரு விஷன் இருந்தால் அதை இவர் எந்த அளவுக்கு நம்புறாரு, நான் இந்த விஷனை உண்மையிலே ரியாலிட்டிக்கு கொண்டு வருவன் என்று சொல்லி போட்டு நம்புற நேரம், நீங்க சொன்ன மாதிரி அந்த சீக்ரெட் ஒன்று புக் கூட இருக்குது. அதுலேயும் சொல்றது என்னன்னு கண்டா, நீங்க இந்த விஷயத்தை என்ன செய்யுங்கன்னு கண்டா முழுமையா நம்பி அந்த ஆளாக வாழுங்க. அமெரிக்காவில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 5 இயர்ஸுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்றது அந்த ட்ரைனிங்க்கு போயிட்டு நாங்க எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி உடுத்திருக்கணும், என்ன மாதிரியான ஆக்களோட பழகுமோ அந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட அந்த 5 நாளை கழிப்பாங்க. ஆகவே அந்த ஆளாக மாறுறன்னு சொல்றது என்னன்னு அது தனக்குள்ளுக்கு அது அந்த பர்சனாலிட்டியை உள்ளுக்கு கொண்டு வர்ற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும், ஆள் மனது ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கும். அந்த ஆள் மனது ஒரு விஷயத்தை நம்புமென்று கண்டால் எங்களை என்ன செய்ய விடாதுன்னு கண்டா தூங்க விடாது.
நாங்கள் அந்த ஆளாக மாறும் மட்டும் எங்களுக்குள்ளுக்கு ஒரு வகையான டிரைவிங் ஃபோர்ஸ் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். நாங்கள் பார்ப்போம் அவர் ஒரு ஓர்டினரியான ஆளாக இருக்க மாட்டார், அவர் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சனாலிட்டியாக மாறுவார். என்னென்னா அதை அந்த குறிப்பிட்ட கனவு அடையப்படணும். நான் நினைக்கிறவர் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் உள்ளவர் வரும் வரைக்கும் தன்னிருந்து இனிலன்ற மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க், அதுக்கான வேண்டிய ஒரு முயற்சி இருந்து கொண்டே இருக்கும். பாப்பம் கடைசியில் அவர் அந்த கனவு நனவானவங்களை பார்க்குறோம். அதில் தான் நான் சொன்ன மாதிரி பில்கேட்ஸ் என்ன செய்யல, அந்த கனவை கண்டுட்டு சும்மா இருக்க இல்லை, இன்றைக்கு மட்டும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அம்பானி கனவு கண்டாரு, Fortune 500 கம்பெனி ஒன்று உருவாக்குவோம். அந்த கனவு நனவாகவும் மட்டும் கஷ்டப்பட்டாரு. அவர் ரொட்டக் பயோகிராஃபியை வாசிச்சோம்னு கண்டா அடடா ஒரு பிஸ்னஸ்மேனுக்குள்ளுக்கு இவ்வளவு கஷ்டங்களும் இருக்குமா என்று நினைக்கிற அளவுக்கு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் எடுத்து பார்த்தாலும் கனவுகள் இருந்தது. ஆனால் அதை என்ன செஞ்சிருந்தாங்கன்னா கன்சீவ் பண்ணிருந்தாங்க. உதாரணமாக நான் ஒரு ப்ராடக்டை மட்டும் எடுத்து சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் என்று சொல்கிற நேரம் எல்லாருக்கும் முதல்ல வர்ற பிராண்ட் என்னன்னு கண்டா ஆப்பிள். இந்த ஃபோன் ஒன்று வச்சிருக்கிறேன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு பெருமையாக கருதுகிற அமைப்பில் இருக்குது சில இடங்களில். இந்த ஃபோன் வந்து என்ன செஞ்சேன்னா, உலகத்தில் இப்படி ஒரு ஃபோன் இல்லாத காலத்தில் தான் ஸ்டீவ் ஜாப் என்ன செஞ்சாருன்னு கண்டால் இப்படி ஒரு ஃபோனை கனவாக கண்டு தான் கன்சீவ் பண்ணினார். நான் இந்த ஒரு ஃபோனை வெளியில கொண்டு வருவேன், இந்த ஃபோன் இப்படி இருக்குமென்று கனவு கண்டனர். இப்போ என்ன நடக்குதுன்னு கண்டா இந்த தண்டை என்ஜினியர்ஸை கூப்பிட்டு சொல்றாரு இப்படித்தான் இந்த ஃபோன் வரணும். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கண்டா அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அமைய ஸ்மார்ட் ஃபோன் டெவலப் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன நடக்குதுன்னு கண்டா அதில் மேலே போட்டிருந்த அந்த கவர் இருக்குது, இப்போ கிளாஸ்ல இருக்குது, ஒரு வகையான பிளாஸ்டிக்ல போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இவர் பார்த்து சொன்னார் என்னண்டா, ஏண்ட ஆள் மனதில் இருக்கிற நான் கண்டிருக்கிற கனவு இருக்குது அது இதை மாதிரி இல்லை, இதை விட இன்னும் ஃபினிஷிங் கூடுதலாக இருக்கணும், இதுக்கு என்ன செய்யலாம்னு பாருங்க, பிளாஸ்டிக்ல அந்த ஃபினிஷிங் வராதுன்னு சொன்னாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம கிளாஸ் தான் போடணும்னு ஒரு வகையான கிளாஸை போட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ அதை பார்த்துட்டு ஸ்டீவ் ஜாப் சொல்றாரு என்னண்டா, கிளாஸ் சரி, ஆனால் நான் பார்க்குற கிளாஸ் எப்படின்னா ஃபோன் கீழே விழுந்தாலும் உடையப்படாது. சிம்பிளாக நீங்கள் போட்டிருக்கிற கிளாஸ் கீழே விழுந்துச்சுன்னா தூள் தூளாக போயிருமே. இது வரைக்கும் அந்த ஃபோன் யாரும் கண்டதில்லை, ஆனால் அவர் ஆள் மனதுள்ளுக்கும் பதிச்சிருக்கிறார், இந்த ஃபோன் தான் எனக்கு தேவைண்டு. இப்போ இவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி ஒரு கிளாஸ் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தெரிய இல்லை. ஆனால் ஒரு கம்பெனி இருந்தது, அந்த கம்பெனி அந்தவங்களோட கிளாஸை விற்றுக்கொள்ள இல்லாமல் மூடிட்டு போயிட்டாங்கண்டு. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் நினைக்கிற ஃபோன் வரணும் என்றால் அந்த கம்பெனி திறக்கப்படணும், அவர்கிட்ட போய் சொல்லுங்க நாங்கள் காசு தரோம் அந்த கம்பெனியை திறக்கிறதுக்கு, அவரோட கிளாஸ் உற்பத்தியை நாங்கள் வாங்குறோம் என்று சொல்லுங்கன்னு. இப்போ அந்த கிளாஸ் அவர் உற்பத்தி செய்கிறாரு, கம்பெனி அது வாங்குது, அந்த ஃபோன் வெளியில் வருது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு மனுஷன் உறுதியாக இதுதான் வேணும் என்று நினைச்சிட்டார் என்றால் அதை கொண்டு வர்றேன்னு சொல்றது சாத்தியமே இல்லை. இந்த விடயத்தில் நானும் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகின்றேன். 2007ஆம் ஆண்டு வேர்ல்டு ரெசெஷன் ஒன்று ஏற்பட்டுச்சு. அதனால் பிஸ்னஸ்கள் ஸ்ரீலங்கா போன்ற நாட்டுகள்லாம் நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டோம். என் பிஸ்னஸ்லாம் மூடி விடுவோமா என்ற அளவுக்கு இதுக்காக எனக்கு செய்யலான்ற அளவு எனக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த நேரம் நான் ஒரு ட்ரைனிங் போனேன். அந்த ட்ரைனிங்கில் இப்போ நீங்கள் சொன்ன சீக்ரெட் புக், சீக்ரெட் ஃபில்ம் எல்லாம் நான் பார்த்தேன். பார்த்துட்டு அன்றைக்கு கோல் செட்டிங் ஒன்று நான் செட் பண்ணி ஒரு கொலாஜ் ஒன்று செட் பண்ணினேன். 2007ஆம் ஆண்டு எழுதினது, 8ஆம் ஆண்டு எனக்கு என்ன தேவை, 2010ஆம் ஆண்டு என்ன தேவை, 15ஆம் ஆண்டு தேவை என்ன, 17ஆம் ஆண்டு தேவை என்ன, 22ஆம் ஆண்டு என்ன தேவை. ஆனால் அதில் ஒட்டி நான் என்ன அந்த கொலாஜை எவ்ரிடே நான் பார்ப்பேன். 2010ஆம் ஆண்டு நான் கனவு கண்ட அதே போன்ற ஒரு ஜீப் உண்ட நான் நினைக்கல. அன்றைக்கு எனக்கு கம்பெனி 3 நிலைமையில் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சு. யூ ட்ரீம் இட், ஃபீல் இட், ரிசீவ் இட். அதுதான் அந்த ஃபில்மில் விடயம். இது ஏண்ட வாழ்க்கையில் எனக்கு நிஜமாக நடந்த ஒரு விடயம். நிச்சயமாக அதுதான் எல்லா மொழிகளிலும் ஒவ்வொரு தலைவர்கள் சொல்கிறார்கள், கனவு காணுங்கள் என்பதனுடைய சாராம்சமே அதுதான். மிக முக்கியமான விடயங்கள் குறித்து நாம் இன்று பேசியிருக்கின்றோம். இறுதியாக ஒரு முடிவு உரையாக நாம் இதை சொல்வோம். சில பேர் நினைத்துக் கொள்வதுண்டு, என்னிடம் இவ்வளவு இருக்கின்றது, இல்லை நான் இப்படி உழைக்கின்றேன், நான் இப்படி வாழ்கின்றேன், நான் நன்றாக இருக்கிறேன், குடும்பத்தை பார்க்கிறேன், எனக்கு இது போதும், நான் இதற்கு மேல் உழைக்க தேவையில்லை, நான் இதற்கு மேல் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்பதாக சில பேர் யோசிப்பார்கள். எனவே வாழ்க்கை இது போதும் என்கின்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்பதாக, இதற்கு மேல் நான் உழைக்க தேவையில்லை, எனக்கு அந்த தேவை இல்லாத போது நான் இதை பார்க்கணும் என்கின்ற ஒரு வகையராக்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுருக்கமாக என்ன கூறலாம்னு நினைக்கிறேன்? சுருக்கமாக சொல்கிறத விட கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்லாமன்னு நினைக்கிறேன். ஏண்டா இது ஆக முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறது. இவ்வளவு பேசினதுலேயும் அல்டிமேட் பர்பஸ் இதுதான் என்று நான் பார்க்குறேன். ஒவ்வொரு மனுஷனும் ஏன் உழைக்கிறான் என்ற கேள்வி ஒன்று கேட்டால், நான் என்னுடைய குடும்பம் என்று சொல்லிட்டு ஒரு வரையறை போட்டு கொண்டாங்கன்னு இவ்வளவு செல்வம் தேவையா என்ற ஒரு கேள்வி வரும். உண்மையிலே ஒரு மனிதன் உழைக்கிறது என்னதுன்னா, தான் தன் குடும்பம் சரி,
ஆனால் தான் இறந்து போற நேரம் அல்லது தான் வாழ்ற நேரம் இந்த உலகத்துல என்னால மற்றவங்களுக்கு என்ன ஒரு தாக்கம் வந்துச்சுது, என்ன மாதிரியான நன்மைகள் இந்த இவங்களை கொண்டு என்ன கொண்டு நடந்துச்சுது என்று நினைக்கிற நேரம் தான் ஒரு மனிதன் இறந்து போற நேரம் உண்மையிலே சந்தோஷமாக இறந்து போவான். நான் இந்த உலகத்துக்கு ஒரு பர்பஸுக்காக வேண்டி வந்தேன், அந்த பர்பஸ் அடைஞ்சிருக்கிறேன் என்று. இதை சொல்ற நேரம் நிறைய பேர் யோசிப்பாங்க, இது எல்லாருக்கும் செய்ய இயலாத வேலையே, நாங்கள் ஒரு ஆர்டினரி பர்சனாக இருக்கிறோம், என்ன கொண்டு நான் உலகத்தில் என்ன தாக்கம் உண்டு. இதுக்கு ஒரு ட்ரூ ஸ்டோரி சொல்கிறேன். உண்மையிலே நான் வாசித்ததில் என் மனசை மிச்சம் தொட்ட ஒரு ஸ்டோரி. ஓசியோலா மக்காயாட்டி என்று சொல்கிற ஒரு லேடி இருந்தா அமெரிக்காவில். இவ சிறு வயசுலேருந்தே லொண்டரி உமன், அடுத்தவங்களோட அழுக்கு துணியை தொடச்சி கழுவி கொடுக்குறவ. இப்படி இருந்த உமன் என்ன செய்யறான்னா 87 வருஷம் பாவம் மட்டும் கல்யாணம் முடிச்சதில்லை, டிரைவ் பண்ண தெரியாது, அமெரிக்கால இருந்து கூட சிட்டிஸுக்கு போனது இல்லை. இவ உலகத்துல யாருக்கும் பெரும்பாலும் தெரியாது, அவளோட நெருங்கி பழகிறவங்கள தவிர. ஆனா 91 வருஷத்துல அவ இறந்து போற நேரம் முழு உலகத்திலேயும் உள்ள விஐபிஸ் அவ போயிட்டு கண்டிருக்கிறாங்க. லீடிங் டெவலப் கண்ட்ரிஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் அவ போயிட்டு பார்த்துருக்கிறாங்க. ஈவன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அவக்கு ஒன்றரை டாக்டரேட் கொடுத்துச்சு. அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த உமன் கிட்ட என்னதான் அவ்வளவு பெருசா செஞ்சிட்டான்னு பார்த்தோம்னா, இவன் என்ன செய்வான்டா, சின்ன வயசுல இருந்தே தான் உழைச்ச பணத்துல தண்ட செலவுகள் எல்லாம் ஒரு சின்ன அமௌண்ட்டை கொண்டு போயிட்டு டெய்லி பேங்க்ல போட்டு வருவான். நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. 87வது வருஷத்துலேயும் சின்ன ஒரு அமௌண்ட் எடுத்துக்கொண்டு போறான். போயிட்டு பேங்க்ல போடுவோம், டெய்லி போய் வர மனசு. ஆகவே கவுண்டருக்கு பின்னுக்குள்ள ஒரு சல்லியை வாங்கி போட்டுட்டு என்டர் பண்ணிட்டு பார்க்குறாரு, பெரிய ஒரு அமௌண்ட் அவட அக்கௌண்ட்ல இருக்குது. பார்த்து லேடியும் தெரிஞ்ச மனசு கேட்குறாரு, ஓசியில் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எவ்வளோ சல்லி சேர்த்துருக்குறீங்க? சொல்கிறா, எனக்கு தெரியாது. சொல்கிறாரு, நீங்கள் $1,250,000 $2,50,000 US சேர்த்துருக்குறீங்க, இதை வச்சு என்ன செய்ய ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ சொல்கிறா, எனக்கு அந்த அமௌண்ட் $2,50,000 சொல்கிறது என்னன்னு விளங்க மாட்டேங்குது. இப்போ இவர் என்ன செய்யறாரு, 10 காயின் எடுத்து கவுண்டரில் போட்டுட்டு சொல்கிறாரு, ஓசியோலாம் நினச்சிக்கொள்ளுங்க, நீங்கள் சேர்த்துருக்கிற காசு இந்த 10 காயின் தான், இதை வச்சு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்கவும் ஒரு காயின் எடுத்துட்டு சொல்கிறேன், நான் இதை ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், $25,000. மீண்டும் மேலதிகமாக 3 காயின் எடுத்துட்டு சொல்கிறான், இதை நான் என் சகோதர சகோதரிகள்கிட்ட பிள்ளைங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அவங்களோட மிச்சம் அன்பு வச்சிருக்கிறேன். மீதி 6 காயினையும் எடுத்து சிரிச்சிட்டு போயிடுறான். ஒரு கிழமையில ஓசியோலா மக்காயாட்டியோட ஹோம் டவுன் யூனிவர்சிட்டிக்கு ஒரு செக் வருது, சின்ன ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் அட்டாச் பண்ணி $1,50,000 நான் புவர் அமெரிக்கன் ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் செட் பண்ணுறதுக்கு நான் இதை தர்றேன்னு சொல்லி போட்டு ஒரு லெட்டரை வச்சு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி பார்க்குது, யார் இந்த சல்லி அனுப்பியிருக்கிறது, இந்த ஆள் யார் என்று ஓசியோலா மக்காயாட்டியை தேடுறாங்க. தேடி பார்த்தால் ஒரு லாண்டரி உமன் தன்னோட லைஃப் டைம் சேவிங்ஸ் அவ்வளவையும் கொடுத்துருக்கிறார். இது உண்மையிலே யூனிவர்சிட்டி உள்ளவங்களுக்குமே என்ன செய்யுதுன்னா மனசை தொடுவது. 87 வருஷ சேவிங்ஸ் ஒரு மனசு என்ன செஞ்சிருக்கிறான்னா முழுமையாக கொடுத்துருக்கிறான்டா. இது என்ன செய்யறாங்கன்னா எல்லா மீடியாஸுக்கும் அறிவிக்கிறாங்க, பேப்பர்கள் பேசுது, டிவி பேசுது, ரேடியோ பேசுது. பார்த்து இது முழு உலகத்திலேயும் உள்ள பணக்காரர்கள் கேட்குறாங்க. கேட்டு அவங்களுக்கு ரோசம் வருது. எப்படின்னா, ஒரு லாண்டரி உமனுக்கு தண்ட வாழ்நாள் சேவிங்ஸை கொடுக்கலும் என்றால் ஏன் நாங்கள் பணக்காரர்கள் எங்களுக்கு இயலாதுன்னு சொல்லி போட்டு அதில் ஒரு ஆள் தான் இயன் டர்னர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மல்டி பில்லியனியர். அவர் சொல்றாரு, ஆஃப்கோர்ஸ் ஐ கேன் கிவ் $1 billion சொல்லி போட்டு $1 billion இந்த மாதிரி நோபல் கோர்ஸு கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு பணக்காரர்களும் கொடுக்கறதுக்கு அந்த லேடி காரணமா இருந்தா. இப்போ மீடியா பீப்புள் அந்த லேடி கிட்ட கேட்குறாங்க, ஓசியோலா நீங்க என்னது பார்க்கணும் அடையணும்னு ஆசைப்படுறீங்க? இவர் சொல்றான், ஏண்ட ஒரே ஒரு ஆசை இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் ரெசிபியன் கிராஜுவேஷன் பிளாட்ஃபார்மை க்ராஸ் பண்ணி வர்றதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நான் வயசாகிவிட்டேன், இது நடக்காதுன்னு சொல்றது எனக்கு தெரியுமாண்டு. ஆனால் அவள் இறந்து போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முந்தி என்ன நடக்குதுண்டா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனை முடிச்சு வர்றாரு. இப்போ இவ இறந்து போகிறாங்க. மீடியா பீப்புள் எல்லாம் அவங்க குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை போயிட்டு கேட்குறாங்க, ஓசியோவில் இறந்து போனாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த ஸ்டூடெண்ட் சொன்ன செய்தி என்னண்டா, ஓசியோவில் இந்த உலகத்துக்கு ஒரு பிளெஸ்ஸிங். அநேகமாக சொர்க்கத்தில் ஏஞ்சல்ஸ் நல்லவங்க இருந்திருக்க மாட்டாங்க. அதனால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கண்டா, இவங்க இறைவன் இவங்களை சொர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டானண்டு.
ஆகவே இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு லாண்ட்ரி உமனுக்கு தாக்கம் கொண்டு வரையிலும் என்றால் ஏன் எங்களுக்கு இயலாதுன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டு அதுக்குரிய வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. மிக இனிமையான ஒரு நிறைவாக அது இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த அளவில் நாங்கள் இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சேர்மன் ஆஃப் லோயர் லேடிஸ் காலேஜ் அண்ட் வெஸ்ட்வுட் காலேஜினுடைய சேர்மனாக இருக்கின்ற மிஸ்டர் ஃபாசிர் மொஹிதீன், உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். அதே போன்று ஹிரா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய சேர்மனாக இருக்கின்ற திரு யூஎம் ஃபாசில் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பள்ளிக்கூடம் நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கூடம் நிகழ்ச்சி ஊடாக அடுத்த வாரமும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.